हरी जय जय राम कृष्ण हरी जय जय राम कृष्ण हरी जय जय राम कृष्ण हरी हरी जय जय राम कृष्ण हरी हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि हरि जय जय राम कृष्ण हरि हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम जय जय राम कृष्ण हरे 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 जय जय राम कृष्ण जय जय राम कृष्ण हरे राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे जय जय राम कृष्ण हरे रूप पाहता लोचनी सुख झाले हो साजनी सुख झाले हो साजनी सुख झाले हो साजनी तो हा विठ्ठल बरवा माधव बरवा बहुता सुकृतांची जोडी म्हणून विठ्ठली आवडी म्हणून विठ्ठली आवडी म्हणून विठ्ठली आवडी तो हा विठ्ठल बरवा सर्व सुखाचे आदर सर्व सुखाचे आदर बापर कुमादेवीवर बापर कुमादेवीवर बापर कुमादेवीवर तो हा विठ्ठल बरवा तो हा माधव बरवा तो हा विठ्ठल बरवा तो हा माधव बरवा तो हा विठ्ठल बरवा तो हा माधव 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 बरवा जय जय राम कृष्ण जय जय राम जय जय राम जय जय राम जय जय राम हरि जय जय राम कृष्ण हरि जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि राम कृष्ण हरि जय जय राम कृष्ण हरि
சத்குருநாதருடைய கிருப்பையினால இன்னைக்கு அற்புதமான ஒரு சத்சங்கம் நடந்துருக்கு. இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி, வைசாக சதுர்தசி, சுக்ல சதுர்தசி. அதனால நரசிம்ம அவதாரம் மகாராஷ்டிராவில் பண்டர்பூரில் இன்னைக்கு கொண்டாடுறோம். அதனால் பண்டர்பூரில் அதான் நம்மளுடைய பாவம் எப்படின்னா, கோலாரனுக்கு என்னைக்கு ஏகாதசியோ அன்னைக்கு நமக்கு ஏகாதசி அப்படின்னு வச்சுக்கிறோம் இல்லையா. நம்ம எதுக்கு பஞ்சாயத்தை பார்த்துன்னு மண்டையை ஒட்டின்னு இருக்கணும், அதெல்லாம் பண்டிதால் பார்த்து அவள் என்னைக்கு கொண்டாடுறாளோ அது இன்னைக்கு நமக்கு. இது நம்மளுடைய பண்டிரிப்பூரில் வாரக்கறிக்காரெல்லாம் என்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடுறோம், அவள் இன்னைக்கு கொண்டாடுறோம், நம்ம இன்னைக்கு கொண்டாடுறோம். அதனால் இன்னைக்கு பிரஹ்லாத சரித்திரம் அனுபவிக்க போகிறோம். எனக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரஹ்லாதனை எப்படி வர்ணிச்சிருக்கார் சரித்திரம்லாம் சிரவணம் பண்ணித்தான் பழக்கமே தவிர பாகவதம் படித்ததில்லை. இது பிரதேச பாஷையில் பாகவதத்தை எழுதி கொடுத்ததுனால அபங்கம் மூலமாக நரசிம்ம சரித்திரம் இன்னைக்கு பிரஹ்லாத சரித்திரம் தான் போட்டிருப்பார், நரசிம்ம அவதாரம்னு போட்டிருக்க மாட்டார். நாம்தேவ் மகாராஜ் எழுதினா அபங்கங்கள் இருக்கு. அங்கே பிராதானியம் நரசிம்மனுக்கு இல்லை, பிரஹ்லாதனுக்கு. அதே மாதிரி கஜேந்திர மோட்சம்னு போட்டிருக்க மாட்டேன் நாம்தேவ் மகாராஜ், நக்கர உத்தார்னு போட்டிருப்பார். ஏன்னா அந்த பாகவதனுடைய திருவடியை போய் பிடிச்சாம்பாரு, அந்த அந்த முதலே ரொம்ப சாகிப்பார். அவனுக்கு பாகவதனுடைய திருவடியை சந்துக்களுடைய சரணத்தை பற்றினால அவனுக்கு உடனே மோட்சம். கஜேந்திரனுக்கு லேட்டு, கொஞ்சம் டைம் எடுத்தது. அதனால் அவர் நாம்தேவ் மகாராஜுடைய ஒரு பாவமே வேற. அவருடைய ஒரு பாவத்தினால அவருடைய அபங்கத்தை கொண்டு இன்னைக்கு பிரஹ்லாத சரித்திரம் அனுபவிக்கிறோம். யதா சக்தி யதா சமயம். பிரஹ்லாத சரித்திரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரஹ்லாதனுடைய நரசிம்மனுடைய நாமாவளியை பாடிட்டு அப்புறம் பிரஹ்லாத கைவாரி நரசிம்ம தைத்யாரி, பிரஹ்லாத கைவாரி நரசிம்ம தைத்யாரி, பிரஹ்லாத கைவாரி நரசிம்ம தைத்யாரி, பிரஹ்லாத கைவாரி பிரஹ்லாத கைவாரி நரசிம்ம தைத்யாரி, நரசிம்ம தைத்யாரி, பிரஹ்லாத கைவாரி நரசிம்ம தைத்யாரி, பிரஹ்லாத கைவாரி நரசிம்ம தைத்யாரி, பிரஹ்லாத கைவாரி நரசிம்ம தைத்யாரி, பிரஹ்லாத பிரஹ்லாத கைவாரி நரசிம்ம தைத்யாரி, பிரஹ்லாத கைவாரி நரசிம்ம தைத்யாரி, பிரஹ்லாத கைவாரி நரசிம்ம தைத்யாரி,
प्रह्लाद कैवारी नरसिंह दैत्यारी प्रह्लाद कैवारी नरसिंह दैत्यारी प्रह्लाद कैवारी प्रह्लाद कैवारी नरसिंह दैत्यारी प्रह्लाद प्रह्लाद कैवारी नरसिंह दैत्यारी प्रह्लाद कैवारी प्रह्लाद कैवारी नरसिंह दैत्यारी प्रह्लाद कैवारी नरसिंह दैत्यारी प्रह्लाद कैवारी नरसिंह दैत्यारी प्रह्लाद कैवारी प्रह्लाद कैवारी नरसिंह दैत्यारी प्रह्लाद कैवारी प्रह्लाद कैवारी नरसिंह दैत्यारी दैत्यराज तोर महाबलिवंत जगीतो व्याख्यात हिरण्यकश्यप करुणिया तप तोषवी ब्रह्मदेव माग वरतया दैत्यराव वरदान मागे नसावा तो मृत्यू कवनाचे हातू देवसुराम दैत्यराज थोर महाबलिवंत கிருதயுகத்தில் ராட்சசனுடைய ராஜாவாக மகாபலிவந்தனான ஒரு அசுரன் இருந்தான். ஜகத்துல ரொம்ப பிரசித்தமாக இருந்தான். ஜகீதோ விக்யாத, அவன் பேர் ஹிரண்யகஷ்யபு. ஹிரண்யகஷ்யப மகாபலியாக இருக்கான் அப்படின்னு சொல்றார். மகாபலினா ரொம்ப பலவானா இருந்தாராம். அவனுக்கு பலவான்கிற சப்தம் ஏன் பொருந்தித்துன்னு கேட்டா, பகவான்கிட்ட வைரிய பக்தி பண்ணால பொருந்தித்தான். எப்பவுமே பக்தனாலே பலவான் தான். துக்காமணி कंठी धरिला कृष्णमणि अवघाजनी प्रकाश तुकामणे वाकुलिया ब्रह्मादिका उत्तमलोकालाकौ तुकामणे भूमंडली तुकामणे भूमंडली आम्ही बलि वीरगाडे. இந்த பூலோகத்துல யாரு பெரிய பலவான்னா, யாரு கண்டத்துல கிருஷ்ணமணியை தரிச்சுக்கிறாளோ அவ பலவான. அவளை தான் பலம்னே சொல்லுவா துக்காரமா. வாரக சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் யாரு பலவான்னா, யாரு கண்டத்துல நாமா இருக்கோ அவன் பலசாலி. இது போல இங்க ஹிரண்யகசிப பலவான்னு சொல்றதுக்கு காரணம் வைரிய பக்தியினால. வைரியமும் ஒரு பக்தி தான். உங்களுக்கு தெரியும் அவனுடைய சாபம் என்ன. அந்த சாபத்தினால ஜெய விஜயர்களே திருப்பி ஹிரண்யகசிபுவாவும் பிறக்கிறார். அந்த காரணத்தினால வைரிய பக்தி பண்ற. இப்ப இருக்கிற நாஸ்திகள் எல்லாம் போலி நாஸ்திகள். ஜன்னலை திறந்து கிருஷ்ண ஸ்மரணம் பண்ணிட்டு அப்புறம் வெளியில வந்து ஆத்திகம் பேச, இல்லைன்னா ஆத்துக்காரியெல்லாம் கோவிலுக்கு அனுப்பிச்சுட்டு தான் மாத்திரம் நாத்திகம் பேசுறது. பேக் கேட் வழியா கணபதி ஓம் பண்ணிட்டு போயிடும். இது இல்லை, இது கபட்டம். உண்மையான எதிர்க்கணும்னா நேர்ல வந்தும் கூட எதிர்க்கணும். அதுதான் உண்மையான வைரியம். அப்படி இந்த வைரியத்துக்கு பிரசாதம் என்னன்னா மோட்சம். அப்பேற்பட்ட வைரியத்துக்கும் பிரசாதம் மோட்சம்.
அந்த வைரியத்தை கூட பக்தி தான்னு சொல்கிறார். வைரிய பக்தின்னு பேர். சிரேஷ்டம் பவபக்தி, ஆனால் வைரியமும் பக்தி. கருணியா தப தோஷவி பிரம்மயா, அப்பேற்பட்ட பலவான் பிரம்மதேவரை நோக்கி ஒரு தபஸ் பண்ணுறாராம். அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக. எப்போவுமே ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்காக வேண்டி ஒன்று செய்கிறோம்னா அவள்கிட்ட ஏதோ எதிர்பார்ப்பு இருக்குன்னு அர்த்தம். எதிர்பார்ப்பு இல்லாமல் அவ்வியாஜமாக நம்ம ஏதாவது பண்ணுறோம்னா அது சாதுக்கள் ஞானிகளால் தான். அனபேக்ஷன்னு அவளுக்கு பேர். எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். பூஜை பண்ணால் என்ன பிரயோஜனம், இந்த பூஜை பண்ணால் என்ன பிரயோஜனம்னு பார்க்குறது இல்லை. அதுதான் ஸ்வரூபம் அவளுக்கு. சுபாவமாகவே பக்தி பண்ணு. ஆனால் இவன் பிரம்மதேவன்ட்ட ஏதோ எதிர்பார்க்குறான். பெரிய தபஸ் பண்ணினா. தபஸில் நிறைய இடைஞ்சல்கள் வந்தது. ஒரு இடைஞ்சலை மாத்திரம் அவனால் சகிச்சுக்கவே முடியலையா. இப்படி தபஸ் பண்ணும்பொழுது ஒரு கிளி மரத்து மேலே உட்காந்துண்டு நாராயணா நாராயணான்னு சொல்லித்தான். அவனுக்கு எதிரி பேரை கேட்டதும் அவனுக்கு தாங்க முடியல. கிளியை தூக்கி விரட்டுறான். அது இப்படி பறந்து போகிறதே தவிர திருப்பி தபஸ் பண்ண உடனே அங்கே உட்கார்ந்த உடனே திருப்பி வந்து நாராயணான்னு கத்துறது. அது கிளி நாராயணா கத்துறதான்னு தெரியாது, ஆனால் கத்துறது அவனுக்கு நாராயணன் மாதிரி தோணி. எதிரி பேர் யார் சொல்கிறேன் அப்படின்னு விரட்டி பார்த்தா முடியல. தபஸை கலைச்சிட்டு வந்துட்டான். கயாதுன்னு அவனுடைய தர்மபத்னி பேர். நாம்தேவ் மகாராஜுடைய பூர்வீக கிராமம் நரசின்னு பேர். அவருடைய அப்பா தாத்தா காலத்தில் வாழ்ந்த பூர்வீகம் நரசி. அந்த நரசியில் கயாதுன்னு ஒரு நதி ஓடுறது மகாராஷ்டிராவில். இன்றைக்கி பிரஹ்லாதனுடைய அம்மா பேரில் ஒரு நதி இருக்குது, கயாது. கயாதுட்ட போய் விஷயத்த சொல்கிறான். ஏன்னா தபஸ் பண்ண போனார்னா மாதக்கணக்காகும் வர்றதுக்கு. உடனே ரிட்டர்ன் ஆகிட்டார். என்னாச்சு? நான் இப்போ ராத்திரி மந்தனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆத்துக்காரியோட விஷயத்த சொல்கிறான். தபஸ் பண்ணேன்டி, ஆனால் மரத்தில் ஒரு கிளி உட்காந்துட்டு நாராயணாங்கிறது. அவன் வாயினால் இந்த பேரை முதல் தடவை கயாது கேட்டாலாம். கயாதுக்கு ரொம்ப ஆனந்தம். நாராயணன் பேரை சொல்கிறார் நம்ம ஆத்துக்கார். இந்த பேரை அவன் வாயிலிருந்து அடிக்கடி வர வைக்கணும்னு நினச்சிண்டாலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு, ஆமாம் அந்த கிளி என்ன பேர் சொல்லித்துன்னு நாராயணன் நாராயணா சொல்கிறது. எத்தனை தடவை சொல்லித்து? நிறைய சொல்லித்து. எப்படி சொல்லித்து சொல்லுங்க? சின்னதாக சொல்லித்த. நாராயணா 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 அப்படி சொல்லித்த. அப்படி நாராயண நாமத்தை வாங்கி வாங்கி அவன் வாக்குனால நாராயணாமம் சொல்ல சொல்ல கயாது கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்கிறார். சந்தோஷமாக எடுத்தான் கயாதுக்கு. அவன் பேர் நாராயணன் கேட்டவொடனே. ஏற்கனவே 3 குழந்தைகள் உண்டு பிரஹ்லாதனுக்கு. நாம்தேவ் மகாராஜ் சொல்கிறார், இந்த 3 பேருடைய குழந்தை லாத் உல்லாத் சல்லாத் அப்படின்னு 3 குழந்தைகள் ஏற்கனவே. அழகாக ரைம்ஸாக பேர் வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் நீங்கள் வைக்கிறது பெருசாக நினச்சிக்க வேண்டிய விஷயம். பிரஹ்லாதன் எப்படி லாத் உல்லாத் சல்லாத் அப்படின்னு 3 குழந்தை ஏற்கனவே இருக்கு. அப்போ தெரியுமா இந்த பையனுக்கு என்ன பேர் வச்சுருப்பார்? இந்த 3 குழந்தைகள் இருக்க 4வதாக கர்ப்பம் தரித்தால் கயாது. திருப்பி மறுநாளே அவன் தபஸ் பண்ண கிளம்பிட்டான். திருப்பி தபஸ் பண்ணி பிரம்மதேவரை தோஷனம் பண்ண உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த தடவை மனசில் நினச்சிண்டான், உறுதியோடு இருந்தான், சித்தத்தை திருடம் பண்ணினான். பாருங்க, ஸ்ரத்தைங்கிறது ஒன்று தான். அது ராஜசமாக இருக்குமா தாமசமாக இருக்குமா சாத்விகமாக இருக்குமான உங்களுடைய உபாசனையை பொறுத்து இருக்கு. அதே சித்தத்தோட கிருஷ்ணனை தியானம் பண்ணி விட்டால் அது வந்து சாத்விகமாக போயிருக்கும். ஆனால் அந்த சித்தத்தை அதே திருட சித்தத்தோட பிரம்மதேவர்கிட்ட ஆகாங்கையோட பலாகாங்கையோட அவன் பண்ணதுனால அது ராஜசமாக போச்சு. ஒரு தண்ணீர் தான் கரும்புக்கு பாய்ச்சினா இனிப்பாக இருக்கு. அதே தண்ணீர் தான் மிளகா செடிக்கு பாய்ச்சினா காரமாக இருக்கு. அதே தண்ணீர் தான் வேப்ப மரத்துக்கு பாய்ச்சினா கசப்பாக இருக்கு. வேப்பஞ்சாறு எப்படி இருக்கு, மிளகாவுடைய சாறு எப்படி இருக்கு, கரும்புடைய சாறு எப்படி இருக்கு.
தண்ணீர் ஒன்று தான், அதை அடையிறத பொறுத்து அந்த தண்ணீருடைய தன்மை எப்படி மாறுறதோ, தபஸுடைய தன்மை இவனுக்கு ராஜசிகமாக இருந்தது. தபஸ் பண்ணினா அவருக்கு என்ன, லீகலாக பார்த்தா கான்ஸ்டியூஷனில், சாஸ்திர கான்ஸ்டியூஷன் எப்படின்னா, யார் தபஸ் பண்ணாலும் அவனுக்கு பலன் இருக்கு. தபஸ் பண்ணால் பலன் கொடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது. அவன் கெட்டவனா நல்லவனான பார்க்கக்கூடிய அதிகாரம் தேவர்களுக்கு கிடையாது. அதெல்லாம் பகவான் தான் பார்ப்பார். ஹிருதயத்தை பார்க்கறது பகவான் தான். வாய் என்ன செஞ்சது, காய் என்ன செஞ்சது, கால் என்ன செஞ்சது தான் பார்ப்போம். காரியம்தான் பிரதானம். காரியம் கரெக்டாக பண்ணிட்டா அதுக்கு பலன் கொடுத்தாக வேண்டியது தேவர்களுடைய கடமை. அதனால் பிரம்மதேவர் சந்தோஷமாய் பிரத்யக்ஷமாயிட்டார். மாகே வர தயா தைத்தியராவ, வந்த உடனே ரெடியாக வச்சிருக்கார் வரம் கேட்கணும்னு. வரதானமாகே நசாவாத்தோ மிருத்யு, என்னப்பா வேணும்னா, ஏன்னா சாவே கூடாது, ஒரே வரதியில் கேட்டானா. கவனாச்சே ஹாத்து தேவசுரா, இப்போ பிரம்மதேவர் சொன்னாரா, அந்த ஒரு லைனில் கேட்குறதெல்லாம் சரி வராது, இது எனக்கு அதிகாரம் கிடையாது, ஏன்னா எனக்கே மிருத்யு உண்டு. பிரம்ம புவனான் லோக்கான் புனராவர்த்தினோர்ஜுன, பிரம்மதேவர் வரைக்கும் திருப்பி ஆவர்த்தி உண்டு, திருப்பி பிறந்தாகணும். பிரம்மதேவரே திருப்பி பிறந்தாகணும், அவருக்கே ஒரு மிருத்யு இருக்குங்கும்போது நான் எப்படி மிருத்யு இல்லாத தன்மைக்கு உனக்கு கொடுக்க முடியும்? அப்போ இப்படி வேணா செய்வோம். அவன் நல்ல சட்ட நிபுணராக இருந்ததுனால ஒரு விஷயம் டைரக்டாக கேட்டால் கிடைக்காதுன்னா அப்படி சுற்றி கேட்டால் கிடச்சிடும். சுற்றி கேட்குறான். நம்ம சட்டங்கள்லாம் அப்படி தான் கிட்டத்தட்ட இருக்கு. டைரெக்டாக கிடைக்காது. 99 இயர் ரிலீஸ்னால் கொடுத்துருவான், ஆனால் இடம் வாங்க முடியாதுப்பா. அது எல்லாம் ஒன்று தானே. இடம் வாங்கிறது இந்த பாருங்க, இடம் வாங்கி எதுக்கு, பெர்மனெண்ட்டாக அங்கேயே தங்கிறதுக்கு தான். வயசு எவ்வளவு, நமக்கு மொத்தமே 100 வயசு தான். 99 இயர் ரிலீஸ்னால் என்ன அர்த்தம், நமக்கு சொந்தம்னு தான் அர்த்தம். அதனால அதே மாதிரி சுற்றி வளைச்சி கேட்குறான். கவனாச்சி ஹாத்து தேவசுரா, தேவர்கள்னாலேயோ சுரவர்கள்னாலேயோ, கந்தர்வமானவ கந்தர்வர்கள்னாலேயோ மனிதர்கள்னாலேயோ, சக்கலாஞ்சே பய நசாவே திலப்பிராய கவனே காளி, யார்கிட்டருந்தும் மரண பயம் எனக்கு எல்லளவு கூட வரக்கூடாது. திவசான ராத்திரி, காலையிலையும் மரணம் கூடாது, ராத்திரிலையும் மரணம் கூடாது. திதிவோ நக்ஷத்ரி, எந்த திதிலையும் எனக்கு மரணம் கூடாது, எந்த நட்சத்திரத்திலையும் எனக்கு மரணம் கூடாது. அந்தரிக்ஷாட்சிதி மரணசோ, மேலையும் ஆகாசத்துலேயும் மரணம் கூடாது, க்ஷிதி பூமியிலையும் மரணம் கூடாது. தரி கரி ராஜதானி சௌஹாட்டா மந்திரி, வீட்லேயும் மரணம் கூடாது, பவனங்களையும் மரணம் கூடாது, நாச்சந்திலையும் மரணம் கூடாது, கோவில்கள்லையும் மரணம் கூடாது. கவனே தே ஸ்தலி மிருத்யுனசோ, எந்த ஸ்தலத்துலையும் எனக்கு மிருத்யு இருக்கக்கூடாது. வரந்தாங்கோ, அஸ்திரத்தினாலையும் கூடாது, சஸ்திரத்தினாலையும் கூடாது, மிருகங்கள்னாலையும் கூடாது, மனிதர்கள்னாலையும் கூடாது. இப்படி கேட்டால் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டானே, முடிஞ்சு போச்சு. இது ஓகேன்ட்டார். வரமாகே வரமாகே திலா பிரம்மதேவே, ஐசே வரமாகே दिला ब्रह्मदेवे, ऐसे वर मांगे दिला ब्रह्मदेवे. तपाचे स्वभावे, तपाचे स्वभावे, तिये काली तपाचे स्वभावे, तिये काली ऐसा वर मागे दिला ब्रह्मदेवे, ऐसे वर मागे दिला ब्रह्मदेवे. तपाचे स्वभावे, तये काली तपाचे स्वभावे. स्वभावம் தபஸுக்கு स्वभावம் பலதான். தபஸ் பண்ணா பலன் வேணும். तपाचे स्वभावे, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துண்டு உபாசனை பண்ணினா
இன்ன பலன் கிடைக்கும்னு இருக்குன்னா அந்த பலன் முஸ்லீமுக்கும் கிடைக்கும். தொழுகை பண்ணினா அவன் எதை கூப்பிட்றாங்கிறது பிரச்சனை இல்லை, அவனுடைய தபஸுக்கு அவன் சுபாவத்துக்கு பலன் கிடைக்கும். நம்ம காலையில் தூங்கிட்டு அப்புறம் விருத்தியானம்னா நமக்கும் விருத்தியாகுது. 5:30 மணிக்கு எங்கள் ஊருக்கு வாங்க, ஒரு 68 மைக்கு 70 மைக்கு சுற்றி வர இருக்கும். அதனால தான் எங்கள் ஊரில் நம்பியங்கார்னு ஒரு பெரியவர் அண்ணா பக்தர் 5:30 மணிக்கு நம்ம ஹரே ராமா சொல்லணும்னு ஆரம்பித்தார். வீதி பஜனை இன்றைக்கும் கடையில் நடக்கிறது. டெய்லி வீதி பஜனை, மார்கழி மாத்திரம் இல்லை, கடையனூரில் நம்ம கிராமத்தில் 5:30 மணி ஆனால் ஒரு 10 பேர் சேர்ந்துண்டு ஹரே ராம 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 ஹரே ஹரே பஜனையை 5:30 மணிக்கு நம்பாத்து வாசல் ஆரம்பிப்பா. அப்புறம் கிழக்க போய்ட்டு நம்பாத்து வாசல் வந்து முடிப்போம். இது அப்பாவும் நம்பியங்காரும் சேர்ந்து ஆரம்பிச்சது. நம்பியங்கார் தான் சொன்னார், அப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தை கட்டிட்டு காலையில் 5:30 மணிக்கு போவார். ஏன்னா அந்த சக்திக்கு நிகரான ஒரு சக்தி நமக்கும் வேணும். காலையில் என்னண்டா, காலையில் ட்ரெயினில் இறங்குறேன், 5:30 மணிக்கு ட்ரெயின் வந்து சேர்றது, நான் நம்ம கிரகத்துக்கு ஸ்டேஷன்லேருந்து போயின்னு இருக்கேன், கார் வந்து கூட்டின்னு போயின்னு இருந்தால் சாரையாக இதே மாதிரி குழந்தைகள் குல்லா போட்டுண்டு கையில் குரான் வச்சுட்டு போகிறது. மதரசான பேர், அங்கே குழந்தைகள்லாம் சேர்த்து படிக்க வைப்பா. அவள் எப்படி தெரியுமா பண்ணுவா, உங்கள் ஆற்றுல எத்தனை குழந்தைகள் இருக்குது கேட்பா. எங்கள் ஆற்றுல 2 குழந்தை, கூட ஒரு குழந்தை உங்கள் வீடாக இருக்கும், அதுக்கு நீங்கள் சாப்பாடு கட்டி கொடுத்துடணும். நாங்கள் அந்த பையன் உங்கள் கூட தான் இருப்பான். அந்த குழந்தைய தன் குழந்தையாக பாவிச்சுன்னு இந்த குடும்பத்தில் வளர்ப்பா. போகும்போது சாப்பாடு கட்டி கொடுத்துருவா. மசூதியில் வந்து மதரசா இதில் வந்து அவள் குரான்லாம் படிப்பா, உருது படிப்பா, குரான் படிப்பா. அந்த குழந்தைகளை தயார் பண்ணுவாள். ஒரு ஏஜ் வரைக்கும் அவள் பாதுகாக்கணும். அந்த ஏஜுக்கு அப்புறம் அந்த குழந்தைய எங்கே போச்சுங்கிறத ஃபாலோ அப்பாக அவள் பண்ணக்கூடாது. தானே வளர்த்த குழந்தையாக இருந்தாலும் நாளைக்கு எங்கே போகிறான்னு கேட்கக்கூடாது. அவனை எங்கேனாலும் அந்த அசோசியேஷன் அனுப்பும் அவள் பிரச்சாரத்துக்காக. தான் யார்கிட்ட கற்றுண்டேன், எந்த வீட்டில் இருந்தேன் அப்படிங்கிற அபிமானம் அந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது. சும்மாவே அபிமானம் கிடையாது அவளுக்கு. ஆனால் அப்பாவுக்கு நமஸ்காரம் கிடையாது, அம்மாவுக்கு நமஸ்காரம் கிடையாது, குருவுக்கு குருங்கிறதே கிடையாது. அல்லாவை தவிர யாருக்கு நமஸ்காரம் பண்ணாலும் ஹராம். அதனால் இவாளும் அடுத்தாப்பில் கொண்டாடக்கூடாது, நன்றி செலுத்தணுமே தவிர அபிமானப்படக்கூடாது. அப்படி வளர்த்துன்னு இருக்கா. இன்றைக்கி இல்லை மைனாரிட்டின்னு சொல்கிறோமே தவிர அவள் அப்படி இல்லை. நம்ம என்ன செய்கிறோம், நம்ம குழந்தைகள் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தர்மத்துக்கும் கூட இருக்குமே. அப்போ தானே சாத்விகம் வளரும் உலகத்தில். சாத்விகம்னா சனாதன தர்மம் தான். அந்த தர்மத்தை கையாண்ட ஈராக்கு சண்டை போட்டுட்டே இருக்கு. அந்த தர்மத்தை கையாளக்கூடிய ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானில் மாட்டு வண்டி ஓடின்னு இருக்கு. நிம்மதி இல்லை, எப்போ குண்டு வெடிக்குன்னு தெரியல. என்ன தர்மம் அது? 130 கோடி பேரில் இத்தனை பேரையும் வச்சுட்டு நம்ம சமாதானத்தோடு இருக்கோம். பெரிய ஜனநாயகம். ஒரு நாள் கூட மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்தது கிடையாது ஆட்சிக்கு. இத்தனைக்கு செக்குலரிசம்னு வேறு வச்சுட்டு இருக்கோம். எதுனாலனா 90% ஹிந்துவாக இருக்கிறனால. 90லாம் நான் இப்போ சொல்ல மாட்டேன், சென்சஸ் உண்மையாக எடுக்கலை வாஸ்தவத்தில். அதனால தான் நாங்கள் நிறைய ஷிபிர் வைக்கிறோம். குழந்தைகளை அனுப்புங்க. காலையில் 5 மணிக்கு இன்றைக்கும் டெய்லி ஞானஸ்வரி கிளாஸ். அவன் தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஞானஸ்வரி ஆரம்பிச்சுடணும். நம்ம தர்மத்தை நம்ம படிக்கணும், உபாசனை பண்ணணும். பிரம்மயஜ்யம்னு பேர். பிரம்மயஜ்யம்னா தர்ப்பணமாக தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பிரம்மத்தை பற்றி, பகவானை பற்றி இருக்கக்கூடிய ஸ்மரணம் 5 மணிக்கு நாம் ஏதாவது கிரந்தத்தை அத்தியனம் பண்ணாலே அது பிரம்ம யஜ்யத்துக்கு சமம் தான். ஏனே வாக்யஜ்ஞே தோஷாவே, இதுக்கு பேர் வாக்யஜ்யம்னு பேர். ஹிரண்யகசிபுவோட பலம் அப்படி வளர்ந்துருத்த. பிரம்மதேவரும் தபஸுக்கு பலன் கொடுக்கணுங்கிற ஒரு சட்டம் தான் நமக்கு. எங்கே போனாலும் மற்ற தர்மங்கள் எப்படி தெரியுமா, நீ கிறிஸ்டியனா இல்லைனாலே பாப்பி, நீ முசல்மானா இல்லைனாலே பாப்பி, நீ எவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருந்தாலும் உனக்கு புண்ணியம் கிடையாது. அப்படி தானே? அவள்கிட்ட கேளுங்க, அப்படி தான் சொல்லுவாள்.
நீ கிறிஸ்துவரா இல்லை, அதனால் எவ்வளோ நல்ல காரியம் பண்ணாலும் உனக்கு புண்ணியம் கிடையாது. யூ ஆர் கோயிங் டு ஹெல். நீ முசல்மானா இல்லாதனால நீ எவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருந்தாலும், அப்பா அம்மா வளர்த்த, அதை வேணா இதை பண்ணின, தர்ம காரியம் பண்ண, படிக்க வச்ச, ஏழை குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ண, எவ்வளோ பண்ணாலும் நீ முசல்மானா இல்லை இல்லையா, அப்போ நீ பார்க்க. சனாதனம் என்ன சொல்கிறது தெரியுமா? நீ கிறிஸ்டியனாக முஸ்லீமாக இருக்கு, நல்லது பண்ணால் புண்ணியம், கெட்டது பண்ணால் பாப்போம். நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் நிறைய நல்லது பண்ணி புண்ணிய சம்பாதி பண்ணால் உனக்கு சொர்க்கம் உண்டு. ஏன்னா பலன் பொது, காரியம் பொது. அது யார் நல்லது செஞ்சாலும் அவனுக்கு பலன் கொடுத்து தான் தீரணும். ஹிரண்யகசிபு தபஸ் பண்ணால் அந்த பலன் கொடுத்து தானே தீரணும். ஏன்னா தபஸ்வடைய சுவாவம் பலன். அதனால சொல்கிறார், தப்பாச்சே ஸ்வபாவே தயே காளி வரமாகூனியா ஹரியே லே பத தேவாசயித இந்திர ஸ்தானபிரஷ்ட. தப்பானவாளுக்கு ஒரு பதவி உயர்வு வந்துருச்சுன்னா அதனால யார் பாதிக்கப்படுறானா? தேவர்களே பாதிக்கப்படுறாங்க. கொடுத்தது யாரு? தேவர்கள். பாதிக்கப்படுறது யாரு? அவளே தான். இப்போ நீ ஏன் கொடுப்பானேன்னா அதான சட்டம். அப்படித்தான் இருக்கு. பாதிக்கப்பட்டது ஏன்னா அவா சுபாவம் அப்படி. எனக்கு மரணம் கிடையாது, தேவர்கள்னால மரணம் கிடையாதுன்னு தான் அடித்து பார்ப்பான். திருப்பி அடித்தா வலிக்கிறதா பார்ப்பான். அவள் திருப்பி அடிக்க முடியாது, அப்போ ஏற்பட்ட பலம் வந்துடுத்து. தபஸை டெஸ்ட் பண்ணினா, இந்திரனை பதவியிலேருந்து இறக்கி விட்டான். எல்லாரும் தனக்கு வேலைக்காரளாக வச்சுட்டான். ஹிரண்யகசிபு தான் சொன்னால் மழை வரணும், தான் சொல்கிற இடத்துல மழை வரணும், தான் சொல்கிற டேமில் மழை வரணும்னு நினச்சான். கடைசியில் சிட்டியில் போய் மழை பெஞ்சுருத்து. இப்போ நடந்ததா இல்லையா? ஒரு டேமை கட்டி இங்கே தான் மழை வரணும்னு நிர்ணயித்தான். அது காற்று அடித்து அங்கே போய் மழை பெஞ்சுருத்து. ஆனால் ஹிரண்யகசிபு சொல்கிற இடத்துல மழை பெய்யவும். ஏன்னா அப்போ ஏற்பட்ட தபஸ்வியாக இருந்தாவன். எல்லா தேவர்களுக்கும் ஆதேசம் பண்ணுவான். எல்லாரும் ஸ்தான பிரஷ்டாயிட்டா. மழை நல்லவா இருக்கிற இடத்துல கொடுக்கணும், தபஸ்விகளுக்கு இருக்க கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இவன் சொல்கிற இடத்துல அவள் சொல்கிற மாதிரி இருக்கும், இவன் சொல்கிற இடத்துல அவள் அக்னி வரா மாதிரி இருக்கணும். எல்லாரும் வேலைக்காரலாக போயிட்டா, ஸ்தான பிரஷ்டனாயிட்டா. தேவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தியே காளி தேவ லப்பூனியா ஹரி ஸ்தவவி அந்தரி பாஹி பாஹி. தேவர்களுக்கு எப்படின்னா தான் சுகமாக இருக்கிற வரைக்கும் பகவானுடைய ஞாபகமே வராது. அமிர்தஜா விட்டு சுராபானம் குடிச்சுண்டு ரம்பா ஊர்வசி மேனகா திலோத்தமா அவருடைய டான்ஸை கட்டுண்டு கந்தர்களுடைய பாட்டுக்கு சபாஷ் சொல்லிண்டு ஐராவதத்தில் ஜாலியாக ரூம் வந்துண்டு உட்காண்டு. கஷ்டம் வரும்போது தான் நாராயணாம்பா எல்லாம் ஓடி போனார்கள் அங்கே. வர மாகூனியா ஹரியலே பத. தன்னுடைய பதவியெல்லாம் ஹரியலே எல்லாரும் பிடிங்கிட்டா, பதவி போச்சு. அதனால எல்லாம் ஹிரண்யகசிபுக்கு போயிடுத்து. இவாள்லாம் நேரம் வந்து ஹரிட்ட ஸ்தவனம் பண்ணுறா. தேவா சகித இந்திர ஸ்தானபிரஷ்ட தியே காளி தேவ லப்பூனியா ஹரி ஸ்தவவி அந்தரி பாஹி பாஹி. மனசுக்குள்ள நினச்சிண்டாலாம், நாராயணா எங்களை காப்பாற்றுப்பா காப்பாற்றுப்பா. இப்போ பகவான் மகாவிஷ்ணு தேவர்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்கிறார். தேவராய ஆளி கிருபா தே சமயி சர் ஹோனே சர்வ ஹோயி காலே யோகே. எல்லாம் டைம் வரும்ப்பா, காப்பாற்றுறேன், டைம் வரும், காப்பாற்றுறேன். எப்போ, என்னைக்கு? அவர் சொல்றார், தயாச்சே உதரி பக்தராஜரான். தயாச்சே உதரி भक्तराजरान. तयाचे उदरी भक्तराजरान. तयाचे उदरी भक्तराजरान. प्रल्हाद सुजान होईल तो. प्रल्हाद सुजान होईल तो. तयाचे उदरी भक्तराजरान. तयाचे उदरी भक्तराजरान.
प्रह्लाद सुजान होइल तो प्रह्लाद सुजान तयाचे उदरी तयाचे उदरी தேவர்களே நான் போய் காப்பாற்றுவேன், நான் தேவகி அம்மா வயத்தில் வருவேன், நான் கௌசல்யா வயத்தில் வருவேன்னு சொல்ல வேண்டியிருக்க. தயாச்சே உதரி அவனுடைய வயிற்றிலே கயாதுடைய வயிற்றிலே பக்தராஜரான பக்தராஜரான பக்தராஜ பக்தராஜன் வருவான். பகவான் காப்பாற்ற போறதில்லை தேவர்களை, பக்தன் வந்து காப்பாற்றுவார் உங்களை சொல்றார். பக்தராஜரான அவன் பேரையும் சொல்லிவிட்டார். பிரஹ்லாத சுஜான பிரஹ்லாத சுஜான ஹோயில 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 तो तयाचे उदरी भक्तराजरान तयाचे उदरी நாமாமனே தேவே கேலே சமாதான தேவர்கள்லாம் சமாதானம் பண்ணினார் பகவான். கவலைப்படாத, எல்லாம் முடிவு வரும். நாளைக்கே முடிவு எப்படி முடியும்? இப்போதான் கர்ப்பம் தரிச்சிருக்கா, அதில் பக்தன் உண்டாக போகிறான். அந்த பக்தன் வெளியில் பிறந்து வளர்ந்து வந்து உன்னை காப்பாற்றுவான். போச்சுடா, நீ எத்தனை நாள் பாடுபடணுமோ தெரியலையே. பாருங்க, பகவானுடைய உகப்பு என்னன்னா பக்தனுக்காக வேண்டி வருது தான். தசாவதாரங்கள்லையும் ராமகிருஷ்ண நரசிம்ம அவதாரத்தை கொண்டாடுற மாதிரி நம்ம எந்த அவதாரத்தையும் கொண்டாடல. அது கொண்டாடுறதான் பகவானுக்கும் ரொம்ப பிரீத்தியா. மத்ஸ்ய அவதாரம் அவன் அவதாரம் தான், வராக அவதாரம் அவதாரம் தான், வாமன அவதாரம் அவன் அவதாரம் தான், பரசுராம அவதாரம் அவன் அவதாரம் தான். சில அவதாரங்கள்லாம் எதுக்குன்னா தேவர்களை ரட்சிக்கிறதுக்கும் தர்மத்தை ரட்சிக்கிறதுக்கும் மாத்திரமே. இது பக்த ரட்சணம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் பகவானுக்கு வசதியா இருக்கு. ஏன் தேவரட்சண வசதியா இல்லைன்னா, இந்த மந்திரமலையை கொடுத்து அமிர்தம் கடைஞ்சிக்கோங்கன்னு சொன்னார். இந்த மந்திரமலையை வச்சுக்கோ, நான் சொன்னேன் சொல்லு, பரமேஸ்வரன் வாசுகியை கொடுப்பார், அதை சுற்றி கடைங்கோ அமிர்தம் வரும். டெக்னிக் வேறு சொல்லி கொடுத்தார். நீ முதல்ல தலையை பிடி, அவன் சண்டைக்கு வருவான், கொஞ்சம் டிமாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தலையை அவன்கிட்ட கொடு, நீ எவ்வளவுலாம் சொல்லி கொடுத்துருக்கார். இவ்வளவு சொல்லி கொடுத்தும் கடைய தெரியல இந்த தேவர்களுக்கு. தொப்புன மற்ற உள்ளே விட்டுட்டான். புதுசாக தயிர் கடைஞ்சா ஆற்றுல வேலை செஞ்சு பழகினவாளுக்கும் வேலை செஞ்சு பழகாதவாளுக்கும் பரமாரம்பு தான் தெரியும். சாப்பாடை இப்படி எடுத்து இப்படி போட்டால் இன்னும் பரமாறல சிப்பின்னு இருக்கும். எடுத்து ஒரேடியா இங்கேருந்து எடுத்து போடுவான். அதுவும் சஞ்சீவ் பாதர் எப்படின்னா, ஆப்பை எடுத்தாச்சுன்னா போடுவார். ஒரு தடவை தான் போட்டுப்பா அண்ணா, வேறு ஒன்றும். எல்லாம் முதல் தடவை பரமாறு தான் அவளுக்கு, அதுக்கப்புறம் பரமாறமா. ஒரு தடவை எடுத்தாச்சுன்னா போடுவார். அதனால் தெரிஞ்சு நம்ம கடலூர் பக்தாலாம் என்ன செய்வான்னா, ஒரு பெரிய ஷிப் எடுத்துட்டு பின்னாடிருந்து தள்ளுவா அவருக்கு சாப்பாடு. தள்ளி கொண்டு போனால் எவ்வளோ வருதோ அப்புறம் இப்போ வரும்னு சொன்னால் அப்போ நிப்பாட்டுவார். அவர் ஒருவேளை தான் சாப்பிடுவார், ஒரு தடவை பரமாறணும், அவ்வளோதான். அதுக்கு திருப்பி கேட்டால் கேட்க முடியாது. ஒரு தடவை பரமாறி விட்டுட்டு சாப்பிட விடணும். அது வேணுமாண்ணா வேண்டாம், இது வேணுமாண்ணா வேண்டாம், அப்புறம் அது நான் சாப்பிட்டுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லணும். நிம்மதியாக சாப்பிடுவேன். வேலை பண்ண தெரிஞ்சா தானே. இவாளுக்கு மத்து கடைய தெரியல, கடைஞ்சா
மற்ற உள்ளே விட்டுட்டா மந்திரமலை கீழே போய் உக்காந்துருத்தோ என்ன செய்யணும் தெரியல. திருப்பி விஷ்ணுகிட்டே வர மந்திரமலை கீழே விழுந்துருத்தோ என்ன செய்கிறது தெரியலையே, என்ன செய்கிறது தெரியலையேண்ணா நான் வேணா வரவா முதுகு குடுக்கு தாங்கவா அப்படின்னு கேட்டால் நீங்களாம் என்ன சொல்லு, ஐயோ உங்களுக்கு சிரமம் வேண்டாம் கேட்டுட்டேன் அவ்வளோதான் அப்படி தானே சொல்லணும். இவன் சொன்னாங்க சரி வாங்கோலேன், சரி வாங்கோலேன். கிருஷ்ணன் முதுகை கொடுக்கணுமே, அது வலிக்காதா? அந்த முதுகில் மழை வச்சுட்டு கடையணுமே, என்ன செய்யறது? அவனுக்கு சிரமம் இல்லையா? இந்த யோசனை பக்தாளுக்கு மட்டும்தான் வரும், தேவர்களுக்கு வராது. அவளுக்கு அமிர்தம் தான் வேணும், அவளுக்கு அமிர்தம் தான் முக்கியம், கிருஷ்ணன் முக்கியம். அவளுக்காக வேண்டி ஹெல்ப் பண்ணணும். என்ன செய்ய, தேவர்களாக இருக்கா, அவள் தான் உலகத்தை நடத்த வேண்டியிருக்கு வரார். அதனால அவளுக்காக வேண்டி அவதாரத்தை நீ தயவுசெய்து கொண்டாடிடாத. எனக்கு பக்த பிரஹ்லாதனுடைய நினைப்பை கொடு, எனக்கு குஹனுடைய நினைப்பை கொடு, எனக்கு சபரியுடைய நினைப்பை கொடு, ஹனுமந்தராயோட நினைப்பை கொடு. ராம 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 ராமனா அவனுக்கு எல்லா நினப்பும் வந்துடும். உத்தனுடைய நினப்பை கொடு, கோபிமார்களுடைய நினப்பை கொடு, கோபாலர்களுடைய நினப்பை கொடு, குப்ஜையுடைய நினப்பை கொடு, குந்தியுடைய நினப்பை கொடு, அர்ஜுனனுடைய நினப்பை கொடுனா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணனா அவனுக்கு எல்லாரும் நினப்புவான். அதில் கிருஷ்ண ராம நரசிம்ம நாமாவளி ரொம்ப பகவான உகப்பு. அதில் பகவான் தேவர்களுக்காக வேண்டி இங்கே வரலை, பகவான் பக்தனுக்காக வேண்டி அவதாரம் பண்ணுற முதல் அவதாரம் நரசிம்ம அவதாரம். तयासी चलिता पावेल शासन ना मामने देव केले समाधान आनंदे निमग्न आले स्थान ऐसे हे असता देव खेला मेला सहित गोपाल चाल केली भयते मानूनी स्त्री पाटवी माहेरा होता तो उदरा भक्तराज. பிரஹ்லாதனை சுமந்துன்னு இருக்கக்கூடிய கயாதுவை அவள் அம்மாவாத்துக்கு அனுப்பிச்சி வச்சானா ஹிரண்யகசிபு. கயாது ஜாக்கிரதையாக போயிட்டு வா, பிரசவம் கழிஞ்சு வா, குழந்தை அப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு 2 பேரை வச்சுட்டு அவனை அனுப்பிச்சார் கயாதுவை. கயாது தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயின்னு இருக்கும் பொழுது அகஸ்மாத் வாட்டே நாரத, அகஸ்மாத் வாட்டே நாரத भेटला, अकस्मात वाटे नारद भेटला, अकस्मात वाटे नारद भेटला, अकस्मात वाटे नारद भेटला, उपदेश केला दैत्यपत्नी, दैत्यपत्नी उपदेश केला दैत्यपत्नी, दैत्यपत्नी उपदेश केला दैत्यपत्नी, दैत्यपत्नी उपदेश केला दैत्यपत्नी. अकस्मात वाटे नारद भेटला, नारद भेटला, अकस्मात वाटे नारद भेट. குருவை மாத்திரம் பிளான் பண்ணிலாம் பிடிக்க முடியாது, அவரே ஆட்கொண்டா உண்டு. अकस्मात नारद भेटला, अकस्मात नारद भेट. இந்த வீடு வாங்கணும்னு ரொம்ப நாள் பிளான் பண்ணி, இந்த ஏரியாவில் தான் வாங்கணும்னு பிளான் பண்ணி மகுநாள்கள் ரூபாயை சேர்த்து வச்சு வாங்கிட்டேன்னு சொல்லலாமே தவிர ரொம்ப நாளாக பிளான் எனக்கு அந்த குரு அமையணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக நான் போய் அந்த குருட்ட பழகி நான் குருவாக்கின்ட்டேன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. அவர் ஆட்கொள்ளணும். 2வது, நீ குருவை தேடி போகவே முடியாது, குருன்னு நம்மளை தேடி ஆட்கொள்வார். குருஹா காமதேனுகாய भक्ता घरी दुदत से, गुरु हा कामधेनुगाय, गुरु हा कामधेनुगाय,
யாருன்னா காமதேனு. காமதேனு போ தேடி நீ சொர்க்கத்துக்கு போகணுங்கிறத விஷயம் இல்லை. காமதேனு வீட்டில் வந்து கறந்து கொடுக்கக்கூடிய காமதேனு, வந்து கறந்து கொடுக்கக்கூடிய காமதேனு. குரு ஹா காமதேனு अकस्मात भेटला, अकस्मात भेटला, अकस्मात वाटे नारद भेटला. उपदेश केला दैत्य पत्नी, दैत्य पत्नी, उपदेश केला दैत्य पत्नी. சத்திய சாட்ச கரை, திரிகாலத்திலையும் சத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டானால் அது குருவுடைய உபதேசம். சாதாரணமாக பிராத்திபாசிகம் அப்படிங்கிறது கனவு, வியாவகாரிக்கம்ங்கிறது நம்ம இப்போ பார்க்கறது, பாரமார்த்திகம்ங்கிறது உண்மை. இப்போ இருக்கிற விவகாரமும் பொய்யா போயிடும், நம்ம பார்க்குற கனவும் பொய் தான். கனவு பொய்ன்னு எப்போ தெரியும்னா முழிச்சா தெரியும். விவகாரம் பொய்ன்னு எப்படி தெரியும்னா ஞானத்துக்கு போனால் தான் தெரியும். ஞானம் வராத வரைக்கும் விவகாரம் பொய்ன்னு தெரியாது, அதில் உத்வேகப்பட்டு இருப்போம். எழுந்திருக்காத வரைக்கும் கனவுல உத்வேகப்பட்டு தான் இருப்போம். சில பேர் கிள்ளி பார்த்துப்போம், கனவா நனவா, கனவுல கிள்ளினாலும் வலிக்கும் தெரியுமா, அதுதான் கனவு, ரியலாக இருக்கும். ஆனால் கனவுலையோ நனவுலையோ ரெண்டு அசத்தியமாக இருக்கக்கூடிய ஸ்திதியிலையும் கூட குரு உபதேசம் சத்தியமாக இருக்கும். குரு தரிசனம் சத்தியம். துக்காராம் மகாராஜுக்கு குரு கனவுல தான் தரிசனம் கொடுத்தார். ராகவ சைத்தன்ய கேशव चैतन्य सांगितले खुण मालिकेची, बाबाजी आपले सांगितले नाम, मंत्र दिला राम कृष्ण हरी, माघ शुद्ध दशमी पाहुणी गुरुवार, केला अंगीकार तुका म्हणे, सत्य गुरुराये कृपा मज केली, परिनाही घडली सेवा काही, सांपडविले वाटे जाता गंगास्ताड, मस्तकी तो जाण ठेविला कर, भोजन मागदी तूप पावशेर, படில விசர சொப்னா மாஜி. சொப்பனத்தில் குளிக்க போயின்னு இருந்தாராம் இந்திரா நதிக்கு. வழியில் பார்த்தாராம் குருவை. குளிச்சுட்டு வந்து உபதேசம் பண்ணலாம் இல்லையோ, குளிக்க போகிறவனை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு தலையில் மெனக்கிட்டு கூப்பிட்டு கையை வச்சு ராம் கிருஷ்ண ஹரின்னு சொன்னவொடனே அவருக்கு என்னெல்லாம் ஏற்பட்டதுங்கிற அனுபவத்தை இப்போ வர்ணிக்க முடியலைங்கிறார். அப்புறம் ஆற்றுக்கு போவோங்கிறார் குருநாதர். போகலாமே, ஆற்றுக்கு கொண்டு வந்துட்டார். சாப்பாடு போடுங்கிறார். போஜனம் ஆகதி, சாப்பாடு போடுனாராம். துக்காராம் மகாராஜ் சாப்பாடு வேற போட்டார். அவரால் கனவுல தான் அவ்வளோ சாப்பாடு போட முடியும். சாப்பாடு போட்டதுக்கப்புறம் தூப்ப பாவ ஷேர், கால் ஷேர், அந்த காலத்தில் ஷேர்னு ஒரு கணக்கு இருக்குது. கால் ஷேரு நெய் வேணும் கேட்டார். கால் ஷேர் நெய் கொண்டா எனக்கு விடு சொன்னாராம். தூப்ப பாவ ஷேர், கால் ஷேர் நெய்யை விட்டாராம். அவர் சாப்பிட்டாரதில்லை, சொப்பனம் கலைஞ்சு போச்சு. எனக்கு ராமகிருஷ்ண ஹரி சொல்லிட்டு போயிட்டு, இது சொப்பனம் தானேனா அப்படி இல்லையா, கனவுல குடித்த அமிர்தம் நனவுக்கு வந்ததுக்கப்புறம் பிரயோஜனப்படுமா? கனவுல விழுந்த லாட்டரி டிக்கெட்டருடைய பணத்தை வச்சு நனவுல ஏதாவது செய்ய முடியுமா? ஆனால் கனவுல கிடைச்ச சொப்பனத்தில் கிடைச்ச அந்த ராமகிருஷ்ணரி மந்திரம் நனவு வந்த உடனே சர்வபூதத்திலையும் பகவான் தெரிய ஆரம்பிச்சுட்டார் துக்காராம் மகாராஜ். ஏன்னா அந்த இடத்துல நாரதர், இந்த குருநாதனுடைய உபதேசம் சத்தியமாக அது மாதிரி நாரதர் உபதேசமும் தைத்திய பத்னிக்கு, அவருக்கு இன்னவாளுக்கு தான் உபதேசம் பண்ணணும்லாம் கணக்கு கிடையாது. யாருக்கும் உபதேசம் பண்ணுவார்கள், யாருக்கும் அனுகிரகிப்பார்கள். அதனால் தைத்திய பத்னி தெரிஞ்சும் கூட நாரதர் உபதேசம் பண்ணுறார். ஏன் உபதேசம் பண்ணுறாருன்னா கர்ப்பத்திலேயும் புள்ள சுத்தமான ஹரிமந்திரத்தை கேட்கட்டும். ஹரிமந்திர சுத்த படதா ஸ்ரவணி, ஹரிமந்திர சுத்த, ஹரிமந்திர சுத்த படதா ஸ்ரவணி, ஹரிமந்திர சுத்த, ஹரிமந்திர சுத்த படதா ஸ்ரவணி, ஹரிமந்திர गर्भस्थ ते क्षणी स्वहितमानी,
गर्भस्थे क्षणी स्वहितमानी கர்ப்பஸ்த தேக்ஷணி ஸ்வஹிதமான். கர்ப்பஸ்தனாக இருந்த அந்த பிரஹ்லாதன் நமக்கு தான் சொல்கிறாருன்னு உள்ளே இருந்துட்டே கேட்டுண்டானா. ஹரிமந்திரத்தை காதில் வாங்கிட்டான். குழந்தைகளுக்கு பீஜத்தை எந்த அளவுக்கு சீக்கிரம் போட முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் போடும். கர்ப்ப காலத்தில் 4-5 மாதத்துக்கு அப்புறம் குழந்தைகளுக்கு சிரவண சக்தி வந்ததுலேருந்து கர்ப்ப காலத்தில் எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது, எதை பழகணும், எப்படி இருக்கணும், இதெல்லாம் எதுக்காக வேண்டினா அப்படியே குழந்தை தயாராகிடும். ஒரு குழந்தை ஹரிபக்தி பண்ணுறதுன்னா அதனுடைய 80ல் 100% கூட சொல்லலாம். அதுக்கு அம்மா தான்க்கா. தாயுடைய பிரசாதத்தினால தான் குழந்தைகளுக்கு பக்தி முதல்ல. ஏன்னா குழந்தைகளை வளர்த்த விதம் அது. தைத்தனுடைய டிஎன்ஏ வந்தாலும் கூட, அப்பா ராட்சசனாக இருந்தாலும் கூட அம்மா நினச்சா குழந்தைய பிரகலாதன் ஆக்கலாம். அதுதான் ஸ்திரீ சக்தி. பிரசவலித்தையா குலாத்சா உத்தார தோத்தரே நிர்தாரணாமாமனே. பிரசவம்னாலே கஷ்டம் தானே, பிறப்புனாலே கஷ்டம் தானே. குழந்தை அழுதுன்னு தானே பிறக்கிறது, அம்மா கதறி தானே பெத்தெடுக்கிறா. ஆனால் அந்த பிரசவ வேதனையே சுக்ருத்தமாக்கணுமானால் குழந்தை ஹரிநாமம் சொல்லிட்டா போ. அதுக்கு மேலே ஒரு லாபம் உண்டா அம்மாவுக்கு? அடியேன் கர்ப்பமாக இருக்கும்பொழுது எகிராமண்ணாவும் ஹரிப்பிரியாமண்ணியும் சப்தாகம் பண்ணேன் பார்த்தேன் 7 நாளைக்கு. சப்தாகம் முழுக்க. ஏன்னா எங்கள் பாட்டியோட ஆட சிரார்த்தம். அப்போ எங்கள் அப்பாவோட அம்மாவோட ஆட சிரார்த்தம் போது எங்கள் அம்மா வயத்தில் இருக்கேன். ஆட சிரார்த்தத்துக்காக வேண்டி ஒரு சப்தாகம் அனுகூலம் பண்ணால் அது எனக்கும் சேர்த்தாயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி 2 நாமா சொல்கிறேன்னா அது மகான்கள் பண்ண புண்ணியம். குழந்தையாக இருக்கும்போதே அண்ணாச்சரணத்தை எனக்கு கிடச்சி கொடுத்து. அதுக்கு முன்னாடி கடலூர் எப்படி இருந்ததோ எனக்கு தெரியல. நல்ல காலம் பயங்கரமான ஊரில் இல்லாமல் நம்ம பிறந்ததுலேருந்தே ஒரு குரு சரணம்னா அது எப்பேற்பட்ட பாக்கியமாக இருக்கணும் பாருங்க. சில பேருக்கு வந்து சில நாள் கிடச்சதுக்கப்புறம் குரு சரணம் கிடைக்கிறது. ஆனால் பிறந்ததுலேருந்தே குரு சரணம் கிடைச்ச ஒரு பாக்கியம், அது குருவே தான் அதுக்கு காரணம். அது மாதிரி பிரஹ்லாதனுக்கு கர்ப்பத்திலே ஹரிநாமம் கிடச்சது. ரொம்ப சந்தோஷப்படுறார், உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறார். அப்படியே 9 மாதம் நவவித பக்தியினால் வளர்றார். நவவித பக்தியே 9 மாதமாக அவரை வளர்க்கிறது. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசைவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம்னு பிரஹ்லாதன் சொன்ன அந்த நவவித பக்தியிலேயே பிரஹ்லாதன் வளர்றான். பிள்ளையை ஈன்றெடுத்தான். பிரஹ்லாதன் அவ அப்பா பேரை வைக்கிறான். லாது உடிச்சு உள்ளாதாச்சு சல்லாயாச்சு இவன் பிரஹ்லாத். செல்ல குழந்தையா இருக்கான். அப்பா அங்கே தான தர்மங்களை பண்ணுறார். பிறந்த உடனே தைத்தியர்களுக்கு கூட அந்த தர்மம் உண்டான். குழந்தை பிறந்தால் தானம் கொடுக்கணும். அவளுக்கு எல்லா ராட்சசாளுக்கும் தானத்தை வாரி கொடுக்குறதா அவளுக்கு ஏற்ற மாதிரி தானம் எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறான். பிரஹ்லாதன் பிறந்தான், நல்ல வயசாச்சு, பாடசாலையில் சேர்க்குறான். அவருக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக ஒரு வாத்தியாரான நியமனம் பண்ணுறான். ஷண்டா மர்க்க நாமே ஷிக்ஷேசி டேவிலா. 1க்கு 2 வாத்தியாராக வந்தார். இங்கே ஒருத்தர் சொல்லுவார், அங்கே ஒருத்தர் சொல்லுவார், நடுவில் இவனை உட்காந்து வச்சுட்டு ஷண்டா மர்க்கன்னு வாத்தியார் 2 வாத்தியார் உட்காந்துண்டு பிரஹ்லாதனை ட்ரெயின் பண்ணுறதுக்காக வேண்டி குருகுலத்தில் சேர்த்தான். பிரஹ்லாதன் படித்தான். சுற்றி வேற அவளுக்குன்னு ஒரு தனி சிலபஸ் உண்டான். அது ஹிரண்யகசிபு சிலபஸ்ன்னு பேர். மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம் மாதிரி அது ஒரு சிஸ்டம். அவள் ஒரு சிலபஸ் இருக்கும். அவளுக்கு வேத மந்திரங்கள் எங்கெங்கெல்லாம் நாராயணா இருக்கோ அங்கெல்லாம் ஹிரண்யகசிபுன்னு போட்டுக்கணும். எடிட் பண்ணுவாள். எல்லாம் அங்கங்கே எடிட் பண்ணி ஸ்லோகம். இப்போ நிறைய இடங்களில் எடிட் பண்ணுறா இல்லையா, ஸ்லோகங்கள்லாம் எடிட் பண்ணுவாள். புராண ஸ்லோகத்துக்கு அது ஓகே. அது மற்ற ஸ்லோகங்களை எடிட் கையை வைக்கக்கூட நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அந்யதா சரணம் நாஸ்தி தொமேவ சரணமம தஸ்மாத் காருண்ய பாவேன வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி சொல்லுவாள். கணபதி பக்தெல்லாம் தஸ் ரக்ஷ ரக்ஷ கணாதிபம்பா, பரமேஸ்வரன் ரக்ஷ ரக்ஷ பரமேஸ்வரம்பா, இல்லை ரக்ஷ ரக்ஷ ஜனார்தனம்பா,
அந்த லாஸ்ட் லைன் மாத்திரம் அந்தந்த பக்தாளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கும். இதே மாதிரி இவெல்லாம் ஹிரண்யகசிபு பக்தாளுங்கிறதுனால அவெல்லாம் எடிட் பண்ணிட்டா. அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் சொல்லி கொடுக்குற பிரஹ்லாதனுக்கு. சமஸ்ததே பாலா புடுதி தே காஹி குரு சேத்தே டாயி பாவயுக்த. மற்றவாள்லாம் குரு சொன்னது அப்படியே பாவயுக்தமாக கையை கூப்பிண்டு ஹிரண்யகசிபாய நம ஹிரண்யகசிபாய நம சொல்லின்னு இருக்கா. இவன் மாத்திரம் அதில் இவனுக்கு என்ன சொல்கிறா இவ பாருங்க. பித்ரு தேவோபவ தானே சொல்லியிருக்கு சாஸ்திரம், அதுதானே அவனும் சொல்லி கொடுக்குறான். அப்படி இல்லை, பகவானா பார்க்கறது அப்படிங்கிறது வேற, தத்துவத்தை மாத்துறதுங்கிறது வேற. இது தத்துவத்தை மாத்துறார். தத்துவம் ஒன்றா இருக்கணும், ஆனால் எல்லாரையும் ஈஸ்வர ஸ்மரணத்தில் அந்த ஸ்மரணையில் எல்லாரையும் பார்க்கலாம். நான் தான் ஈஸ்வரனே ஒருத்தன் உட்காண்டிருந்தான்னா அதை நம்பணுங்கிற அவசியம் இல்லை. அதனால பிரஹ்லாதன் தர்மம் தெரிஞ்சவனாக இருக்கிறனால பிரஹ்லாதாசி பூர்வி கர்ப்ப வாசசாலா உபதேச பலலா நாரதாச்சா. அதனால குருவுடைய உபதேசம் எப்போ பலித்தமாகவும் தெரியாது. குரு விதை ஊனிடுவார். அவருடைய கிருபாவிருஷ்டிங்கிற வசந்தம் என்னைக்காக ஒரு நாள் வரும்பொழுது அது அப்படியே மரமாக போயிடும். அதனால இவ எல்லாரும் ஹிரண்யகசிபாய நமஹா சொல்லும் பொழுது நாரத சொன்ன ஹரிநந்தரம் அவன் மனசில் ஸ்பூர்ணமாச்சான். உபதேச பலலா நாரதாச்சா, அது பழுத்து தோங்கி உபதேசம் அங்கே பலித்தமாச்சு. அவன் மாத்திரம் நாராயணாய நமஹா சொன்னான். தியாச்சே சந்த காத்தி ஹரிநாம அந்தரி வாச்சாமா ஜி ஹரி ஆட்டவீத். அவன் மாத்திரம் ஹரிபஜனை பண்ணினான். சண்டாமர்களுக்கு புரிக்கல. ஏண்டா நீ ஹரினா சொன்ன? அம்மா ஹரின்னு சொன்னேன். ஏய் உங்கள் அப்பாவுக்கு எதிரிடாவன். குரு வைரபாவ சாங்கத்த ஹரிச்சா. ஹரி வைரமாக்கும், நமக்கு எதிரியாக்கும். அவன் பேரை சொல்லக்கூடாது. நீ நாங்களே சொல்ல மாட்டேங்கிறோம். உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பொல்லாதவன் அவன், அவனுக்கு தீர்த்து கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிற உங்கள் அப்பா. அதனால் நீ அவன் பேரை சொல்லாத. அவன் நமக்கு ஆபத்து, நமக்கு எதிரி, குலத்துக்கே எதிரி. எத்தனை ராட்சசால் அழிச்சிருக்கான் தெரியுமா? நம்ம இனம்டா எல்லாம், நம்ம இனம். நம்ம ஜாதிக்காரெல்லாம் அழிச்சிட்டான். நம்ம ஜாதிக்கார ஃபுல்லாக அவ்வளவு இன்னி நேற்றுக்கு இல்லை, யுகயமாக இன்னமும் அழிக்க போகிறேன்னு சொல்லின்னு இருக்கான். அவன் எவ்வளோ தப்பு பண்ணுறாங்கிறத பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஆனால் ராட்சசனை அழிக்கணும்னு தப்பு சங்கல்பம் பண்ணின்னு இருக்கக்கூடிய ஹரியை நீ ஸ்துதி பண்ணக்கூடாது. சமஸ்த பாலகா சாங்கே ஹரிநாம. ஆனால் அவன் அதோட நிப்பாட்டலையான். இவ சொன்ன வச்சியும் கேட்கல. எல்லா கூட இருக்கிற சிஷ்யாலையும் ஹரிநாம சொல்ல வச்சுட்டான். அதான் பக்தாளுடைய ஒரு சுபாவம். எல்லாரையும் கூட சொல்ல வச்சுடுவான். தெரியுமோ தெரியாதோ, பாவம் இருக்கோ இல்லையோ, அவள் வாக்கில் வந்துடும். அப்படி ஹரிநாமத்தை தன்னுடைய பாவத்தை வித்தரணம் பண்ணிடுவா. இந்த மாதிரி பிரஹ்லாதன் எங்கே போனாலும் ஹரிபஜனையை வித்தரணம் பண்ணியிருக்கான். பாருங்கோ எப்படி. நமக்கு சிங்கப்பூரில் அழகாக ஒரு ஃப்ளாட்டுக்குள்ளே உட்காந்து ஏசியை வேறு போட்டுண்டு ஃபேனை போட்டுண்டு டீ காஃபி வந்த உடனே உபச்சாரம்லாம் இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது சாப்பாடும் ரெடியாக இருக்குது. சாப்பிட்டு கிளம்ப போகிறோம். இவ்வளோ சொகுசாக ஹரிநாமத்தை சொல்லுங்கன்னா யோசனை வேறு. ஆனால் இடமோ எங்கே? சவுதியில் போய் பகவன் நாம சங்கீதம் சொல்ல முடியுமா உங்களால்? அதை காட்டிலும் மோசமாக ஹிரண்யகசிபுடைய காலம் இருக்குது. சவுதியில் பகவன் நாமத்தை சொல்ல முடியுமா? நாங்கள் கத்தாருக்கு ஒரு தடவை போயிருந்தோம். அங்கே ஹரிகீர்த்தன் அந்த மாமா ஏதோ வர வச்சுட்டார். ஹரிகீர்த்தனம்னா ஜன்னல்லாம் சாத்தி கதவு கடியில் வேட்டிலாம் வச்சு சவுண்டு துள்ளி கூட வெளியில் போகாத அளவுக்கு. வரும்போது பேண்ட் இண்டு போட்டுன்னு வாங்க மகாராஜ், வேட்டியை கட்டின்றாங்கிறார். எங்களுக்கு பேண்ட்டு கொஞ்சம் ரொம்ப பழக்கம் இல்லை அந்த டயத்தில் மகாராஜுக்கெல்லாம். ஐயோ எனக்கு பேண்ட்டு போட தெரியாதே, நான் ஒன்றும் கொண்டு வரலையே. ஐயோ நீங்கள் வேறு என்ன செய்கிறது, சரி பரவாயில்ல சரி வேட்டியில் வாங்குவோன்னு சொல்லி பயந்துட்டே கூட்டின்னு போனேன் அப்பாவை. அதில் ஒருத்தன் கூல்ட்ரிங்க்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பா வேட்டி கட்டின போகிறார் அந்த பஞ்சகச்சம் கூல்ட்ரிங்க்ஸோடு விட்டுட்டான், எரிஞ்சுட்டான் அப்பா மேலே. அது பின்னாடி சூரஜ்னு அரண்மனை வாசிக்கிற ஒருத்தர் இருந்து அவர் மேலே தொப்புன பட்டுது, அப்பா மேலே படலை. அப்படி வைரிய பாவம். நீ இந்த காஸ்டியூமை பார்த்தாலே எரிச்சல் வரும் வாழ்க்கை. ஈவன் செக்குலரிசத்தை பற்றி நம்ம ஊரில் சொல்கிறான். அதனால் ஹிரண்யகசிபு காலம் இதை காட்டிலும் கூடியது. அந்த இடத்துல வந்து ஒரு சட்டை சேர்த்துனா நான் அது 5 வயசு குழந்தை. எப்பேற்பட்ட சாதனை அது. சமஸ்த பாலகா சாங்கே ஹரிநாம. அதுதான் அவனுடைய தபஸ். அவனை பார்த்தா ஹரி சொல்ல தோணுமா, நமக்கே தெரியாமல் தோணுமா. அப்படி அதான் பாகவதா.
ஹரி ஹரி எல்லாரும் ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி பஜனம் ஆரம்பிச்சிட்டான். ந மானிதயாச்சா உபதேச, குரு உபதேசத்தை துளி கூட மதிக்கலை. பிரேமத்தோ ஆப்பண வாக்காணித்தோ, பிரஹ்லாதன் பிரேமையினால் அத்தனை பக்தர்களையும் கட்டி போட்டுட்டான். சட்டம் கட்டுப்படுமா, பிரேமை கட்டி போடுமா? சட்டம்லாம் கட்டி போடாது, பிரேமை தான் கட்டி போடும். பிரேமை தான் உலகத்தையே கட்டி போடும். அப்படி பிரேமையினால் கட்டி போட்டான். தேனேதி லேக்குரே ஹரிரூப ஜபதாச்சி ஹரிரூப சாச்சி ஜாலேப்பா குருக்கரி சிந்தா காயராய. அப்படி என்னையா இவன் ஹரிபஜனை பண்ணின்னு இருக்கானே, இவனை என்னன்னு சொல்கிறது? இப்போ இரண்யகசிபு பாட டெஸ்ட்டு பாடசாலையில் எக்ஸாம் கொடுக்குற மாதிரி அவன்கிட்ட அடிக்கடி பட்சத்துக்கு ஒரு தடவை எக்ஸாம் கொடுக்கணும். அவன் இரண்யகசிபுக்கு இவன் என்ன இவன் ஹரிபஜனை பண்ணின்னு இருக்கானே, இவன் எக்ஸாமில் என்ன பட போகிறான்னு சொல்கிறலையே, அவன் கேட்பானே. ராஜா கேட்பாரே, கோப்ப கருணி ஆதி ராஜா போலே. நம்மளே போய் சொல்லிடுவோம் அப்படி சொல்லிட்டு முதல்லையே டீச்சர்ஸ் ஓப்பன் ஹவுஸ்னு வைப்பா தெரியுமா? நாள் ஃபுல்லாக அவள்கிட்ட இருக்கும் குழந்தைகள். காலையில் 6 மணிக்கு குழந்தைல ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா சாயந்தரம் 7 மணிக்கு வருது. அப்புறம் ஓப்பன் ஹவுஸ்லாம் வச்சு படிக்காததுக்கு நம்மளே வேலை திட்டுறோம். குழந்தை ஒன்றை தானே ஃபுல்லாக இருக்குது. ஆனால் கம்ப்ளைண்ட் யார்கிட்ட பண்ணுவா? அப்பா அம்மாட்ட தான் பண்ணுவா. உங்கள் குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறது அப்படி சொல்லுவா. அதே மாதிரி இந்த சண்டாமல் இருக்கிற நேரம் ஹிரண்யகசிபு போய் கம்ப்ளைண்ட் பண்ண, உங்கள் குழந்தை படிக்கவே மாட்டேங்கிறது, என்ன செய்யணும்னு தெரியல. கூப்பிடவன ராஜா ரொம்ப கோபப்பட்டார். மகமனே ஆன அதமாசி ஏத்தே குருராஜ் ஏப்பந்தே நேத்த ஜாத். இந்த பார், உருப்படணும்னு இருந்தால் என் பேரை சொல்லு, உனக்கு குல உத்தாரணம் ஆகணும். இன்னமே ஹரி பேரை சொல்லாத வார்னிங் பண்ணி அனுப்பிச்சான். ஆனால் அது ஒன்றும் காதில் கேட்கல. நாஹி காஹி பய சிந்தனி ஹரிச்சே ஆனந்த கரித்தி சாச்சே சாலிதா தோ நாமாமனே ஐசா பக்தராஜ பலி ஸ்மரேவ நமாலி ஹிருதயாந்த. பக்தராஜன் ரொம்ப பலமாக இருந்தார். அப்போஸே பண்ண மாட்டார் அப்பாவை, ஆனால் நினச்சதை நடத்துவார். அதுதான் அதுக்கு சாமர்த்தியம். அப்பாவை கடினக்கூடாது. ஏதாவது ஒரு மாற்று கருத்து வந்து வச்சுங்களேன், ஐயோ நீலாம் சொல்கிறது தப்பு, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்ணாதீங்க. யாருக்கு சொல்கிறேன்னா, சில குடும்பங்களில் ஹரிபக்திக்கு அனுகூலமாக இல்லை இல்லையா? நமக்கெல்லாம் சந்தோஷம், குடும்பமாக வந்திருக்க நீங்கள், அது அண்ணா போட்ட பிக்ஷை. நமக்கு குடும்பமாக வந்திருக்கு நம்ம குருநாதர் போட்ட பிக்ஷையினால். சில குடும்பங்களில் சிரமம் இருக்குது, பக்தி பிடிக்காது, நாம சொன்னால் பிடிக்காது. எனக்கு தெரிஞ்ச ஞானேஸ்வரி புக்கெலாம் பிடுங்கி வச்சுருக்கோம். நீடி இப்போவே ஞானேஸ்வரி குழந்தைய பார்க்கலையா, சமைக்கலையா அடிச்சு அவளாடு 1 மணி நேரம் ஞானேஸ்வரி படிச்சுன்னு இருப்பா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு. அது பிடிக்காது. அப்போ அதே மாதிரி உள்ளவாளுக்கு நாம்தேவ் மகாராஜ் சமாதானம் சொல்கிறார், இப்படி செய்யாதீங்க, பிரஹ்லாதனை பார்த்து கற்றுக்கோ. அப்போஸே பண்ணாது. சரி சரி சொல்லு, நீ மாட்டு பண்ணதை பண்ணிட்டு. எதுவுமே அப்போஸ் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் சொல்கிறது தப்புண்ணா. வாக்குவாதம் பண்ணக்கூடாது. வாக்குவாதம் பண்ணுறதுக்காக வேண்டி நாம சொல்லலை, நாம ஹிருதயத்தில் சொன்னாலே போருமே. அவள்கிட்ட அவள் மாதிரி ஆடிண்டு நம்ம மாட்டு ஹிருதயத்தில் நாம சொல்லுவோம், ஆமாம் ஆமாம் நான் படிக்கிறதே இல்லையே இப்போ அப்படின்னு சொல்லிக்கணும். அப்புறம் காரணம் ஆதா விஸ்வாத்மகே தேவேனே. பக்தி அப்படி தான் வளர்க்கணும், நமக்குள்ளே வளர்த்துக்கலாம். பிரகலாதனை பாருங்க, அவருக்கு யார் சப்போர்ட் இருந்தா பாருங்க. சொந்த அம்மா அப்பா கூட சப்போர்ட் இல்லை அந்த குழந்தை ஹரிநாமம் சொல்கிறதுக்கு. கூட இருக்கிற குருன்னு ஒருத்தர் சொல்கிற அவரும் சப்போர்ட் இல்லை. எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு பையன் ஹரிநாமம் 5 வயசில் சொல்கிறான்னா அவனுடைய ஸ்தைரியம் எப்படி இருக்கு? ஹோயப்படசி தே தூ சாங்கே ஹோனே லாகு வேகே ஹரி ஹரி ஐக்கதா வச்சன போலே குரோதாவுனி. மாறமாட்டான்னு தெரிஞ்சு ஹிரண்யகசிபுக்கு ரொம்ப கோவம் வந்துருத்தான். கோவம் வந்து பாப்பி ஆசி ஜனீன கோயே தே, இந்த பாப்பியை கொண்டு எங்கேயாவது கொண்டு போ, என் கண் முன்னாடி நிப்பாட்டார். யாரை பாப்பிங்கிறான்? ஹரிநாமம் சொல்கிறவனை பாப்பிங்கிறான். அதான் அவளுக்குன்னு ஒரு மதம் இருக்குது, அந்தந்த மதப்படி அவள் சொல்லுவாள். நம்ம பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான். நாமாசிவின் முக்க தோணர பாப்பியா ஹரிவீன தாவைய நப்பவே கோணி அனந்தஜன் மாச்சேத்தப்போ ஏக்கநாம சர்வ மார்க்க சுகம் ஹரிப்பாட்ட. ஒரு நாமா சொன்னவனுக்கு அனந்த ஜென்மனுடைய தபஸுடைய பலன் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். நாம வாயில் வரலைன்னா அனந்த ஜென்மா பாப்பம்னு அர்த்தம். 2 பேர் தான் உலகத்தில் இருக்கா, ஒரு பாப்பி ஒரு புண்ணியன். பாப்பி யாரு? நாம வாயில் வராதவா, வேற யாரையும் சொல்லக்கூடாது பாப்பி.
இது யார் புண்ணியவான்? யார் நாம வருதோ அவன் புண்ணியவான். அவ்வளோதான். 2 கேட்டகரி. ஒரு கேட்டகரி பக்தன், இன்னொரு கேட்டகரி அபக்தன். பக்தாலா அபக்தாலா அப்படி தான் நாம் இவ பக்தாலா உடனே நமஸ்காரம். ஹோக்கா நரவத்தவா நாரி ஜாச்சே ஆவடத்தா ஹரி தேமத விட்டோபா சமா. யாருக்கு ஹரிநாமம் பிடிக்கிறதோ அவள்லாம் எனக்கு விட்டோபா. அவள் உடனே நமஸ்காரம் பண்ணிடுவார் துகாராம் மகாராஜ். ஹரின்னு சொல்லிட்டா நமஸ்காரம் பண்ணிடுவார். லாகுனியா பாயா வினவித்தோ து மாலா கரட்டாளி போலா முக்கேனாம் விட்டல விட்டல ஸ்மரோ வேளோ வேளா ஹா சுக்க சோகலா ஸ்வர்கீனாகி. சிங்கப்பூரில் கிடைக்கிற சத்சங்கம் சொர்க்கத்தில் கிடையாதுன்ட்டார். இங்கே ஏதோ சொர்க்கம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும், நல்லா இருக்கும். தங்கமயமான படிகள், ஸ்வர்ணமயமான பங்களாக்கள், அந்த கூழாங்கல்லாம் ஸ்பரிசக்கல்லாக இருக்கும். ஆட்டு வீட்டில் அங்கங்கே மரங்கள்லாம் கற்பத்தருவாக இருக்கும். ஆற்று கோஷாலையெல்லாம் காமதேனுவாக கட்டி வச்சுருப்பா. போகிறதுக்கு ஐராவதம் மாதிரி பென்ஸு காரு கிடைக்கும். இப்படிலாம் இருக்குது. ஐராவதா சாக்கனே வாகனே அதெல்லாம் இருக்குது. நம்ம படுத்துட்டாலே போகிறோம். வாயு பகவான் அப்படி எங்கெங்கே வம்புக்கு போயிட்டு வருவாராம். ஜிலு 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 ஜிலுன்னா காற்று கிடைக்குமா. இந்த ஃபேன்லாம் என்ன செய்யறதுன்னா காற்று அடிச்சுட்டே இருக்குது. அது சுகம் இல்லை. கொஞ்சம் அடிக்கணும், அப்புறம் விடணும், அப்புறம் அடிக்கணும், அப்புறம் விடணும். என்ன தான் ஃபேன் பட்டாலும் அண்ணாக்கு விசிறி தான் சுகமாக இருக்கும். கொஞ்சம் வீசின்னு இருந்தோம்னா அந்த மிருதுவாக இருக்கணும். காற்று பட்டுட்டு போகணும். ஆனால் தான் வாயுடைய சுகம். அதே மாதிரி மெனக்கட்டு ஓடி போயிட்டு வருவானா. பிரம்மா ஸ்வஸ்தி பிராமணனாக இருப்பாராம். வந்த வழக்கெலாம் ஸ்வஸ்தி பண்ணிகிட்டே இருப்பாராம். இப்படிலாம் சொர்க்கத்தை வர்ணிச்சிருக்கே. இந்த சொர்க்கம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அங்கே சத்சங்கம் கிடையாதுன்னா அது எனக்கு நரக்கம்ட்டார் ஞானேஸ்வர மகாராஜ். புண்ணியங்கிற பேரில் பாபம் பண்ணுறவா சொர்க்கத்துக்கு போகிறா, பாபங்கிற பேரில் பாவம் பண்ணுறவா நரகத்துக்கு போகிறா. எனக்கு சுத்த புண்ணியம் வேணுங்கிற ஞானேஸ்வர மகாராஜ் என்ன சொல்கிறார்? மீத்தோ பாஹிதே தே சுத்த புண்ணியம். எனக்கு சுத்த புண்ணியம் வேணும். அதனால் சத்சங்கம் எங்கே கிடைக்கிறதோ அதுவே வைகுண்டம். இவன் தைத்திய குலத்தை வைகுண்டமாக்குறான் பிரஹ்லாதன். இவன் சொல்கிறான் இந்த பிரஹ்லாதன் பாப்பிங்கிறான் ஹிரண்யகசிபு. இவன் பாப்பி, என் கண் முன்னாடி நிப்பாட்ட எங்கேயாவது கொண்டு போய் போடு. மா ஜாத்தோ வைரி தயாட்ட வித்தோ. என் வைரிய, என்னுடைய எதிரியை நினைக்கிறான்ப்பா அவன். குலகாத்த ஹோத்தோ ஐஷானாத்தே. இப்போ ஏற்பட்டவன் என் குலத்தை அழிக்கிறதுக்கு என் வயத்தில் பிறந்திருக்கான். எனக்கு பிறந்திருக்கான் அந்த பையன். சஸ்திரகாவ வாரி மாராரே அதம காலாக்னிதே சம விஷப்பாஜா பர்வதாவரி நேவுனியா டாக்கா பிராணயாச்சா கியாஹா அவகேதூத்த. மொத்தமாக சொல்கிறான். ஒவ்வொன்றா பக்கெட் லிஸ்ட் போடுறான். எப்படிலாம் அவனை கொல்லணும். ஏன்னா ஒன்றில் பழைச்சாலும் இன்னொன்றில் பழைக்காமல் இருக்கணும். இவனுக்கு என்னென்னா இவனை காப்பாற்றுறதுக்கு ஹரி எங்கேயா இருந்தாலும் வருவான். செக்யூரிட்டியை டைட் பண்ணு, ஒருத்தன் வரக்கூடாது. இவனை காப்பாற்றுறதுக்கு ஹரி இருப்பான். நிறைய பேர் கதை கேட்டிருக்கேன். இந்த ஹரி எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவான். செக்யூரிட்டியை டைட் பண்ணு. ஒன்றில் அவன் தப்பிச்சிட்டா இன்னொன்று வழியாக அவனை எப்படியாவது கொண்டுட்டு வா. என் பிள்ளைனை பார்க்காத, இன்னிலேருந்து அவன் என் பிள்ளை இல்லை. சமுத்திரத்தில் போய் போடு, அக்னியில் எரி, சஸ்திரத்தை கொண்டு அவனை அழிக்க முயற்சி பண்ணு. இல்லைன்னா காலாக்னித்தே சம விஷப்ப, காலாக்னிக்கு சமமான விஷத்தை அவன்கிட்ட கொண்டு அவனை பருக செய். பர்வதாவரினே உனியா டாக்கா, மலையிலிருந்து உருட்டி விடு. எப்படியோ செஞ்சு பிராணயாச்சா கியா காவதே அவகே தூத்தா. ஏ தூதர்களே, இவன் பிராணன் எடுத்துகிட்டு வாங்கோ. பிரஹ்லாதன் போயிட்டாங்கிற செய்தி எனக்கு வரட்டும். எப்படி இருக்கான் பாரு. அப்போ ராஜாஜ்ஞா ஹோத்தா சங்கோச்சித தூத. இவாளுக்கே கஷ்டமாக இருக்கான். இன்னும் என் பிள்ளை இப்படி சொல்கிறாரு. இதுக்கு பேர் ராட்சசன். ஹிரண்யகசிபு நான் தான் ராட்சசன்னு, ஹிரண்யகசிபு ராட்சசர் அப்படின்னு போட்டுக்கணுங்கிறது இல்லை. அவன் சுபாவத்திலே தெரியும் அவன் ராட்சசன். நான் தான் சாதுக்கள் அப்படின்னு அவன் சாதுக்கள் சொன்னதே கிடையாது. ஆனால் சுபாவத்தில் தெரியும் அவன் சாதுக்கள். பழகினா தெரியும். சாயைவ மைத்ரீம் கலசஜ்ஜனானாம் ஆரம்ப குருவே க்ஷயணி கிரமேண லக்வி புராவிருத்திமதிச்ச பஷாத் தினஸ்ய பூர்வார்த்த பரார்த்த பெண்ணா சாயைவ மைத்ரீம் கலசஜ்ஜனானாம். பழக கசந்ததுன்னா அவா சாதுக்கள் இல்லை. பழக இனித்தார்கள்னா அவா சாதுக்கள். சாதுக்களை சொல்லுவோம் இல்லையா, அவர் சின்ன குழந்தையிலேருந்து நான் அவரை பார்த்துட்டு பழக கூடுறதே தவிர அந்த ஸ்னேகம் குறையலை. சில பேருக்கு பழக குறைஞ்சிரும். அதெல்லாம் நல்லா தான் இருந்தான், இப்போ தான் மாறிட்டான், ரொம்ப மோசம், பழக தான் தெரியுது அப்படி சொல்கிறார். பழக மதுரமாக இருப்பார்கள் சாதுக்கள். இது போல் ஆரம்ப நிழல் போல
யார் இருப்பா? முதல்ல ஆரம்ப நிழல் எப்படி இருக்குன்னா, நம்ம இங்கே இருந்தால் நிழல் ரொம்ப தூரம் இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும், நம்மளை காட்டிலும் பெருசாக இருக்கும். போக போக சுருங்கி 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 கால் கடியிலேயே வந்து போயிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதுபோல் கலர்களுடைய சுபாவம் நட்பு. ஆனால் அடுத்த மத்தியானத்துக்கு அப்புறம் பகுதி முதல்ல கஷ்டமாக இருக்கும், சுணுண்டாக இருக்கும். நான் பழக 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 விருத்தி அடைஞ்சுட்டே போகும். சத்சங்கம் அப்படி தான், முதல்ல வரத்துக்கு கசப்பாக இருக்கும். பிரவச்சனத்தில் உட்கார முடியாது, நெளிஞ்சுட்டு வருவான். என்னையா அவங்க எத்தனை நேரம் பேசிகிட்டே இருப்போம், பசி வந்தாச்சு 9:15 அப்படின்னு சொல்ல. யதாக்ரே விஷமிவா பரிணாமி அமிர்தோத்பவம். அமிர்தோத்பவம் முதல்ல விஷம் மாதிரி இருக்குமா, போக போக அமிர்தமாக மாறிடுமா. இதுக்கு பேர் சத்சங்கத்துடைய சாத்விக சுகம். இது பேர் சாத்விக சுகம். பகவான் கிருஷ்ணன் கீதையில் சொல்கிறார். முதல்ல எப்படி இருக்கும், அப்புறம் எந்திருக்கமே மனசு வராது. அதுபோல் ஹரி நாமத்தில் லைச்சவாளுடைய சுபாவமும் ராட்சசவாளுடைய சுபாவமும் இப்படி இருக்கும். சொன்னால் மேற்கொண்டு தையே காளி பக்த உபா நிர்பய சித்தா காய ஹோகரிதா ஹரிமாஜா. இவன்லாம் இப்படி சொன்ன உடனே பயப்படணும் இல்லையா? அப்பா எனக்கு பயமாக இருக்குது, சாரி, நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்குறேன், என்னை தயவுசெய்து பனிஷ்மெண்ட் பண்ணாதீங்கோ. அழணுமா இல்லையா குழந்தை? பிரசன்னமாக இருக்கான். ஏடா குழந்தை, உங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டார், ஏடா இப்படி கவலைப்படாதீங்க மாமா, என் ஹரி இருக்கான். என் ஹரி என் கூட இருக்கும்போது யார் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் நடக்காது. தியே காளி பக்த உபா நிர்பய சித்தா, பிரசன்னமாக பயம் இல்லாமல், யாரு மேலேயும் வெறுப்பு இல்லாமல். அது ரொம்ப முக்கியம். எனக்கு எங்கள் அப்பா இப்படி சொல்லிட்டானே, எனக்குன்னு வந்த வாட்சா அப்பா அப்படின்னு தலையில் அடிச்சுக்காம. ரெக்ரெட்ஸே இல்லை பிரஹ்லாதனுக்கு, யார் மேலேயும். அப்பா மேலே கோபமே இல்லை, நிர்பய சித்தா, பிரசன்னமாக இருக்கான், பயம் இல்லாமல் இருக்கான். காயத்தோ கரித்த ஹரிமாஜா, இவன் சொன்ன எல்லாமே என் ஹரியாக்கும். இவன் சொன்ன சமுத்திரத்தையும் ஹரிதான், இவர் சொன்ன மலையும் ஏன் ஹரிதான், இவர் சொன்ன அக்னியும் ஏன் ஹரிதான், இவன் சொன்ன விஷமும் ஏன் ஹரிதான். அந்த ஹரி என்ன செஞ்சிட முடியும்? எப்பேற்பட்ட ஞானம் பாரு அவனுக்கு. சமுத்திரத்திலிருந்து ஹரி காப்பாற்றுவான்னு நினைக்கல, சமுத்திரமே ஹரிதான்னு நினைக்கிறான். யானையிட்டிருந்து ஹரி காப்பாற்றுவான்னு பிரகலாதன் நினைக்கல, யானையே ஹரிதான்னு நினைக்கிறான். ரெண்டும் இவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நேவுனியா தீரா இவாளும் எல்லாம் செய்கிறா. என்னெல்லாம் செய்கிறா? நேவுனியா தீரா சமுத்ராச்சே பாஹி மனத்தி ஆத்தாஹி ஐக்கபாப்பா ஏருமணி ஹரி ஹசேனாராயண தோ மதலா கூனி தாரிலா தோ. நாமா எழுதி போட்ட கல்லே முதக்கிறதுனா நாமா சொல்கிற பிரகலாதன் முங்கி போயிடுவானான்னு அவனு முதந்து வரான். தாக்கிதா உதக்கி வகிதி வகதீத்சராஹே மனதி ஹா பாஹே பாகதசே ஏ தூணியா காடித்தா அக்னித்த டாக்கிலா சீத்தல ஹோசாலா அக்னிஸ்பர்ஷே. அக்னியில் போட்டால் அது குளிர்ச்சியாக இருக்கு. அக்னியுடைய அக்னித்வம் ஹரி. அக்னித்வம் இல்லாமல் ஹரி எப்படி இருக்கும்? விளையாட்டு பொம்மையாக போயிடும். அக்னித்வம் இல்லாத அக்னி பிரயோஜனம் இல்லை. அக்னித்வம் யார் அந்த அக்னியிலனா? அது ஹரி. அதனால் ஹரி அவனுக்கு சீத்தலமானார். ஹரிதாச காய சக்தி ஹோசாலயா, ஹரிதாசனை எந்த சக்தி எரிக்க முடியும்? ஹோனியா பாயா வந்திதசே, சொல்ல 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 அங்கங்கே போட 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 ஹரிஸ்மரணத்தினாலே அப்பேற்பட்ட அத்வைத்த பாவத்தினால அவனை பகவான் காப்பாற்றவே வரலை. எல்லாரும் என்ன செய்வான்? காப்பாற்ற எங்கே வருவான்? நரசிம்மன் வந்திருக்கணும்னா அக்னியில் போடும்போது வந்திருக்கணும். அப்போ பிரஹ்லாதனை காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் நாராயணன் வரலை அங்கே. ஏன்னா பிரஹ்லாதனை காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பிரஹ்லாதனே ஹரிஸ்வரூபமாக இருக்கு. துக்காராம் மகாராஜுக்கும் ஞானேஸ்வர மகாராஜுக்கும் இது வித்தியாசம் உண்டு. துக்காராம் மகாராஜுக்காக வேண்டி ஹரி ஓடி ஓடி வந்து கைங்கரியம் பண்ணுறார். துக்காராம் மகாராஜ் ஒரு சரித்திரம் அலாதியாக இருக்குது. ஹரி எப்படிலாம் துக்காராம் மகாராஜை காப்பாற்றினார்னு. ஆனால் ஞானேஸ்வர மகாராஜ் விஷயத்தில் ஒரு சரித்திரத்தில் பாண்டவன் ஞானேஸ்வர மகாராஜை காப்பாற்றவோ லீலையோ பண்ண வரவே இல்லை. ஞானேஸ்வர மகாராஜே லீலை பண்ணிட்டு இருந்தார். எருமாட்டை வேதம் சொல்ல வச்சார், குட்டி செவரை பறக்க வச்சார், சாங்கதேவருக்கு ஞானத்தை கொடுத்தார், செத்த பணத்தை எழுப்பி விட்டார், ஸ்திரீயை புருஷனை மாற்றி விட்டார். இப்படி நிறைய சரித்திரம். யார் செஞ்சா? ஞானேஸ்வர மகாராஜ் செஞ்சார். ஏன்னா அவருடைய அத்வைத்த ஞானத்தினாலே அவர் ஹரிஸ்வரூபமாகவே இருந்தார். அவருக்கு பகவான் வந்து லீலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவரே பகவானாக இருக்கார். அதுபோல் பிரஹ்லாதனே பகவான் ஹரியாக இருக்கான். இங்கே அவனை என்ன செஞ்சிட முடியும்? பின்ன எதுக்கு நரசிம்மன் வந்தார்னா
அவனுக்கு இவ்வளவு செஞ்சு இவன் ஹரிஸ்வரூபம்னு புரியல பாரு இவனுக்கு. அதனால் அவன் மேலே கோபம் கொண்டு வந்துட்டான். பிரஹ்லாதனை மேலிருந்து பார்க்கறதுக்கு துடிக்கிறது. பிரஹ்லாதனை அரூபமாக இருந்துட்டு பிரஹ்லாதனுடைய லீலையை ரசிக்க முடியாதவராய் தேகம் எழுத்துண்டு சந்தாஞ்சேனி அங்களகே சந்தாஞ்சேனி சுரவாடே மஜ விதேகா தேகதரணே கடே கிம் பகுனா ஆவடே நிரூபம். சாதுக்களுடைய சங்கத்தி கிடைக்குங்கிறதுனால பகவான் தேகத்தை தரிச்சுருக்கிறார். எல்லாம் முடிஞ்சு எதுலேயும் பாதிக்காத பிரஹ்லாதனை ஹிரண்யகசிபு முன்னாடி வந்து நிப்பாட்டினா ஹிரண்யகசிபு எப்படியா தப்பிச்சான் இத்தனையிலையும்? நீலாம் என்னையா செஞ்சுட்டு இருந்த? எப்படியா காப்பாற்றினா? யாரையா காப்பாற்றினா ஒன்ன? பிரஹ்லாதன் கேட்குறான், யார் காப்பாற்றினா ஒன்னு? ஏன் ஹரி காப்பாற்றினா. ஹரி இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகிறது? எப்படியா காப்பாற்றினா? நீங்களாம் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? ஹரி வேறு. அவன் ஸ்தூலமாக யோசிக்கிறான், இவன் சூக்ஷ்மமான ஞானத்தில் இருக்கான். எங்கடா இருக்கான் அவன் ஹரி? நாமணே நிர்பய சர்வாசி காயத்தோதயாசி உபேக்ஷே ஹரி ஜலி காஷ்டியாஹே மாஜே அந்தரங்க சகா பாண்டுரங்கம் மாய பாப்பா. பாடுறதுக்கு சமயம் இல்லை, அதில் வேறு பாராயணம் பண்ணிட்டு பாரு. ஜலி காஷ்டே ஆஹே மாஜே அந்தரங்க. கட்டேலையும் என்னோட ஹரிதான் இருந்தான், நெருப்புலையும் ஹரிதான் இருந்தான், தீரத்துலேயும் ஹரிதான் இருந்தான், சமுத்திரத்துலேயும் ஹரிதான் இருந்தான், பாகல்லையும் ஹரிதான் இருந்தான், யானையிலையும் ஹரிதான் இருந்தான், விஷத்துலேயும் ஹரிதான் இருந்தான், எங்கள் அம்மா கையிலையும் எங்கள் அம்மாட்டையும் எங்கள் ஹரிதான் இருந்தான். எங்கே நீ போனியோ அங்கெல்லாம் என் ஹரிதான் இருந்தான்ப்பா. அதனால நான் சாக மாட்டேன், எனக்கு சாவே கிடையாது. ஏண்டா நான் தாண்டா வர வாங்கினேன், நீ எப்படா தபஸ் பண்ணேங்கிறான். அவனுக்கு வேதாந்தம் புரியலை. எப்படி பாருங்க, நமக்கு சாவு கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? அமிர்தஸ்ய புத்திரோவயம்னு அர்த்தம். அதுதான் சத்தியமும் கூட. அவன் அப்படி சொல்கிறா, இவன் நான் தானே வர வாங்கினேன், நீ எப்போ தபஸ் பண்ண, உனக்கு எப்படி யார் கொடுத்தா அந்த வரத்தை? ஏன்னா இவன் ஸ்தூலமாக கேட்குறான், அவன் சூக்ஷ்மமாக சொல்கிறான். ஐக்கதாச்சி போலே ராஜா கோபாவத்த. இதை கேட்க அவனுக்கு கோபம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. யார் மேலே? பிரஹ்லாதன் மேலேயும் ஹரி மேலேயும். மனே தோ நிச்சித காஷ்டியாகே. கட்டையில் இருக்காங்கிறியா? கட்டையில் இருக்கு, எல்லா கட்டையிலும் இருப்பானா? எல்லா கட்டையிலும் இருப்பான். இந்த தூணில் ஸ்தம்பாசியாகே சந்தேகத்தோக்காய. இந்த ஸ்தம்பத்தில் இருக்கானா? சந்தேகம் என்ன? சந்தேகம் என்னங்கிறான். சந்தேகத்தோக்காய ஐக்கத்தா ஸ்வயமேவ உற்றியேலா. இதை சொன்ன உடனே சிம்மாசனத்தில் தானே இருந்துட்டான், கோபத்தில் ஓடி வந்தான். காடூனி கட்காசி மாரித்த ஸ்தம்பாசி. பாகத்தில் முஷ்டியில் ஒரு குத்து குத்தினான்னு சொல்கிறார். நாம்தேவ் மர கத்தி எடுத்து ஒரு வெட்டினார். காடூனி கட்காசி மாரித்த ஸ்தம்பாசி. ஏன் தெரியுமா? நிச்சயம் இல்லைன்னு ஹிரண்யகசிபுக்கு தெரியுமா? நிச்சயம் இருக்கான்னு பிரஹ்லாதனுக்கு தெரியறது. இவனுக்கு ஏன் நிச்சயம் இல்லை, நிச்சயமாக அதில் இல்லைன்னு ஏன் அவனுக்கு அப்படி புரியறதுன்னா, தூண் செய்யும் போது அவன் கூட இருந்தானா, அரிய வச்சு ஒன்றும் செய்யலை. எவ்வளோ அரிய ஒருத்தரும் வச்சுட்டு மூடலை. இந்த வீட்டுக்குள்ளே அவர் இருக்காரா? இல்லை அப்படின்னு சொன்னான்னா வாஸ்தவம். ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பூட்டிகிட்டு வந்தேன், ஒருத்தரும் இல்லை. வீட்டுக்குள்ளே ஹரி இருக்காரா? இருக்காருனா நான் பார்த்தேனே, ஒருத்தர் பூட்டும் போது இல்லையே அப்படின்னு சொன்னா என்ன செய்யறது? இவன் ஞானத்தில் பேசுகிறான், அவன் அஜ்ஞானத்தில் பேசுகிறான். இல்லைன்னு அவனுக்கு நிரூபிக்கிறேன், உள்ளுக்குள்ள ஹரி இல்லைன்னு அவனுக்கு நிரூபிக்கிறேன் சொல்லி கட்கத்தை எடுத்து வீசினான். ஸ்தம்பம் வெடிச்சது. பக்தாச்சா வச்சன கோரடியா காஷ்டி. பக்த வச்சனம் சூக்ஷ்மத்தில் இருக்கு, அவன் சொல்றது ஸ்தூலத்தில் சொல்றான். என்ன செய்யலாம்னா சூக்ஷ்மத்தை ஸ்தூலமாக்கி காமிச்சிருவோம், ஹிரண்யகசிபுக்கு புரிகிற மாதிரி வருவோம் அப்படின்னு சொல்லி பிரஹ்லாத வச்சனத்தை சத்தியமாக்கிறதுக்காக சத்தியகரி கோஷ்டி நாராயண. பக்தாஞ்சிய வச்சன சத்தியகர. பக்தாளுக்கு பெரிய சுதந்திரம் கொடுக்குறேன். என்ன தெரியுமா? நடக்கிறத சொல்ல வேண்டாம், நீ என்ன சொன்னாலும் நான் நடத்துவேங்க. அதனால தான் குருநாதர் ஒன்றும் ஜோசியர் இல்லை, அவர் பரமாத்மா. என் ஜாதகத்தை பார்த்தா ஜோசியர் வேற ஒன்று சொல்லுவார், இதுதான் நடக்கும், இது நடக்காதும்பர். குரு சொன்னார், இல்லை அது நடக்கும்.
ஏன்னா இத்தராஞ்சாலேக்கா கோணகரி பிரம்மா லிபி எழுதியிருந்தாலும் குரு சொன்னால் பிரம்மாவே அழிச்சிட்டு மாற்ற தான் செய்யணும். ஏன்னா அப்பேற்பட்ட அதிகாரத்தை பகவான் சாதுக்களுக்கு கொடுத்து வச்சிருக்கார், சந்துக்களுக்கு மகான்களுக்கு கொடுத்து வச்சிருப்பார். மோக்ஷாச்சே அதிகாரி கைவல்யாத்தே சொடி பாந்தி கரி. மோக்ஷாச்சே அதிகாரி அவர்கள்லாம் யாருன்னா மோட்சத்துக்கு அதிகாரி. மோட்சத்துக்கு யார் அதிகாரி? இந்திரனா, சந்திரனா, வருணனா, அக்னியா? இவெல்லாம் அக்னியெல்லாம் மோட்சம் கொடுக்க முடியாது, பலன் கொடுக்கலாம். ரத்னதாத்தமான பலனை அக்னி உபாசனம் பண்ணுறவாளுக்கு கொடுக்கலாம். மோட்சம் கொடுக்கறது பகவான் நாராயணனுக்கே சொந்தம். அதுபோல் பகவான் நாராயணனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய மகான்களுக்கு சொந்தம். நினச்சா மோட்சம் யாருக்கும் வா கொடுக்கலாம். கரையேற்றுனா ஆயிடுவார், அவ்வளோதான். இப்படி தான் நடக்கும்னா நடக்கும். அண்ணா அப்படின்னா வெறும்னு சொல்ல மாட்டேன், எழுதி வேற கொடுப்பார். எப்பேற்பட்ட திருட நிச்சயம் பாரு, உனக்கு பக்தி உண்டாகட்டும் எழுதுவார். எழுதினா நடத்திடுறது அவனுடைய பொறுப்பா. எல்லாரும் நோட்டு மேனாக கொண்டு போய் கொடுப்பா. ஏன்னா அவர் எழுதினா நடக்கும். உன் சாதனையில் அது முடியாது. நான் பக்தி எண்ணியிலேருந்து ஏற்றிக்க போகிறேன் நினச்சா அவன் சொன்னால் நடக்கும். இருக்கான்னா எப்படி? அவர் என்ன பாவத்தில் சொன்னார் பிரகலாதன்னா? சர்வத்திலையும் வியாபகமாக இருக்கக்கூடிய ஹரிங்கிற பாவத்தில் சொல்கிறார். இவனோ தூணுக்குள்ளே இருக்கிறதா நினச்சிண்டு கத்தியை வெட்டுறான். ஆனால் தூளுக்குள்ளே இருக்கிறதாகவே ஸ்தூலமாகவே ஆகி அவளுக்காக வேண்டி ரூபம் எடுத்துன்னு வந்தார். மகாநாதசாலா திரிபுவனபியாலா, பெரிய தமான பெரிய சத்தம், மூலகமும் பயப்படுறது. கர்ப்பபாத்த ஜாலா ஸ்வர்கலோகி, ஸ்வர்கலோகம் வரைக்கும் வயர் கலங்கர்தான். புட்டோப்பாகே அண்ட புடோ ஆகே க்ஷிதி, என்னையா இது? உலகமே வெடிச்சு போச்சா, தர பழந்து போச்சா, வாடவாக்னி வந்துருத்தா, பிரளயம் வந்துருத்தா. ஐசி ஹோத்தி கதி தயே காளி ஸ்தம்பத்தோச்சிரலா நரஹரி தேக்கிலா. ஸ்தம்பத்தை உடச்ச உடனே உள்ள நரஹரியை பார்க்கிறான். பயா பீத்த ஜாலா ராஜா தேவகா, அவன் கண்களில் பயமே தெரியாத அந்த கண்கள் முதல்ல பயந்து நடுங்கிறது. ஹிரண்யகசிபுக்கே பயம் வரணும்னா எப்பேற்பட்ட ரூபம் எடுத்துருக்கணும் பாருங்க. பரிசூர க்ஷேத்ரின தேக்கிலாம் தாக்கி தைரியாசி கேவுனி கட்காசி தாவியேலாம். அவனை பார்த்த உடனே இப்படி விடலையாம். நீ தான் ஹரியா, இன்னைக்கு தான் நேரில் வந்திருக்க மவனே, நான் என்ன செய்கிறேன் பார். கத்தியை எடுத்துட்டு அவரை நோக்கி ஓடுறானா. எப்பேற்பட்ட நாஸ்திகனாக இருக்கலாம் பார். நம்ம ஊரில் அப்படி கிடையாது. எங்கள் விவேகானந்தா காலேஜில் ஒரு அன்பழகன்னு ஒருத்தர் இருந்தார் திராவிட கழகத்தில். அவர் விவேகானந்தா காலேஜுக்கு எங்களுக்கு சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்தார். அது ராமகிருஷ்ணா மடத்தில். அவர் வந்துட்டு சொன்னார், நாங்கள் நாஸ்திகன் கிடையாது, வாஸ்தவத்தில் நாங்கள் ஏன் பின்ன இப்படி பேசுகிறோம்னா விவேகானந்தர்களுக்கு ஒரு ராமகிருஷ்ணன் வந்தா மாதிரி எங்களுக்கு ஒருத்தரும் கிடைக்கல, அதனால பேசின்னு இருக்கோம். அது சொன்ன வார்த்தை. விவேகானந்தருக்கு ராமகிருஷ்ணர் கிடைச்சார், எங்களுக்கு ஒருத்தரும் கிடைக்கல, அதனால இப்படி பேசின்னு இருக்கோம். எங்களுக்கு கிடைச்சா நாங்கள் ஏன் பேச போகிறோம் அப்படின்னு அர்த்தம்னா கொள்கையில் திருடம் இல்லை. கிடையாதுன்னா கிடையாது. எனக்கு கிடைக்காததை இல்லைங்கிறேன். நான் கிடைக்காத காணாதது இல்லைங்கிறேன், கிடைக்காதது இல்லைங்கிறேன். ஆச்சு பழம் எட்டலை நறுக்கி, திராட்சை பழம் எட்டலை, உடனே இது பார்த்து இது ஆம்லாம் திராட்சை பழம்னு சொல்லிட்டு போய் வேண்டியிருந்தோம். இது புளிக்குண்டா வேண்டாம் வா, ஏன்னா அது கிடைக்கல, என்ன செய்யறது, புளிக்கிறோம் அப்படின்னா அந்த திராட்சையை 2 விசை வச்சுவிட்டு இது கிளம்பிட்டு. அதே மாதிரி பக்தி கிடைக்காதவாளுக்கு, குருநாதல் கிடைக்காதவாளுடைய விரக்தியில் பேசுகிற நாஸ்திகம் வேற. பகவான் நேரில் வந்தாலும் உன்னை கொல்ல போகிறேன் பாருன கிளம்புற ஹிரண்யகசிபு போண்டா நாத்திகம் வேற. அப்படி கொல்ல போகிறான். தாவுனியா ஜாத்தா தரிலா தற்கால சிரதாத்தோ வேலை மாண்டி வரி. அப்படி ஓடி வந்தானா அழக்க அப்படி பிடிச்சி தூக்கிட்டான். நல்ல குழந்தையெல்லாம் ஓடி வந்து அப்படி தூக்கிப்பார் இல்லையா அப்பா. அதே மாதிரி ஜெகத்பிதாவாக இருக்கக்கூடிய நரசிம்மன் ஹிரண்யகசிபு ஒரு இப்படி தூக்கின்றார். மாண்டி வரி காத்தலாம் சிரதாத்தே வேலை மாண்டி வரி. மாண்டி ஏன்னா தரையில் படக்கூடாதுன்றிருக்கான். தரையில் மரணம் இல்லை, ஆகாசத்துலேயும் மரணம் இல்லை, இது தரையும் இல்லை ஆகாசமும் இல்லை, மாண்டி வரி. அவனுக்கு எப்பேற்பட்ட பாக்கியம். இதான் நாம்தேவ் மகாராஜ் அடிக்கடி சிலாகிச்சுக்கிறார். இந்த வைரிய பக்திக்கு இவ்வளோ கிருப்பையா? ந கேகாய கேலாம் ஹிருதய சிரிலாம்
நகத்தை உள்ள பதிச்சாராம், பிச்சு விட்டாராம் ஹிருதயத்தை. துக்காராம் மகாராஜ், ஞானேஸ்வர் மகாராஜ் ஒரு ஞானேஸ்வரர் சொல்கிறார், பிறந்தாச்சு படிச்சுன்னு இருக்க, ஆனால் எல்லாம் படிக்கிற, பக்தியில் மாத்திரம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பேசாமல் உன் தேகத்தை ரீசெட் பண்ணிக்கோன்ட்டார். இப்படி சொல்கிறார். ஜியாலே ஜலோத்தே ஜியாலேப்பன், வாழ்க்கையை தீய விட்டு எரிக்க. சில நேரங்களில் சொல்கிறார், உன் வாழ்க்கையை தீய ஜலோத்தே ஜியாலேப்பன், உன் வாழ்க்கையை நெருப்பிட்டு கொளுத்து. எதுக்கு இந்த வாழ்க்கை? இவ்வளோ படித்தும் பக்தியில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உனக்கு பகவன் நாமா சொல்கிறதுக்கு ஆசை வரலைன்னா இத்தனை வாழ்க்கையில் என்னப்பா பிரயோஜனம் உனக்கு? மோகாஷா மோக கர்மணோ மோக ஜானா விச்சேதசா ராட்சசி ஆசுரியம் செய்வ பிரகிருதி மோகினியும் ஸ்ருதாகான்னு அவனுக்கு இந்த தேகத்தை எடுத்து வேறொரு தேகத்தை கொடுக்கறதுக்கு கிருப பண்ணுறார் நரசிம்மன். பிச்சு எடுக்கிறார். காடோனி நக்கே காய கேளா ஹிருதய சிரிலா காடி அந்திரமாலா போட்டா துணி இருக்கிற லார்ஜ் இண்டஸ்ட்ரியன்ஸ் ஸ்மால் இண்டஸ்ட்ரியன்ஸ்லாம் குடலெல்லாம் உருவிட்டார். உருவி மாலையாக போட்டுட்டாராம். ருதிரஜிவானே சாட்டி கரி சோஷ, ரத்தத்தை உரியறாராம். பய பகுத்ராசே உக்ரரூபி, உக்ரமான ரூபம். அண்ணா சொன்னார் இல்லையா, எங்கள் பகவான் தான் அண்ணா, எங்கள் பகவான் இதெல்லாம் பண்ணுவார், சாதுவாக இருக்கார். மாமிசத்தை கட்டிச்சு குளிச்சு ரத்தம்லாம் குடிச்சு எப்படி இருந்து, ஆனால் எங்கள் அத்தை பானகம் தான் குடிக்கிறார் நரசிம்மன். ஏன்னா பக்தராத்தில் யாருக்கு நரசிம்மனை கண்டா பயம் வரணும்னா, ஹிரண்யகசிபுவான் இருந்தால் பயப்பட வேண்டியதான். நாங்கள் பிரகலாதனாக இருக்கோம், நான் ஏன் நரசிம்மனை பற்றி பயப்படுறேன்? ஐயோ நரசிம்மன் ஃபோட்டோ தனிய மாட்டாங்க நோக்குறோம் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு என்னையா பயம்? பிரகலாதன் பயப்படுறதுக்கு வாங்கணும், ஹிரண்யகசிபு பயப்பட்டோம். நரசிம்மனை பார்த்தா பிரேமையாக எப்படி எப்படி அனுபவிக்கிறா பற்றில நரசிம்மனை எவ்வளோ அனுபவிக்கிறா. புடுகோட தாத்தாவை பற்றி இன்றைக்கி சொன்னார். அவர் நரசிம்ம உபாசகர். நரசிம்மன்னா அவருக்கு பிரியம், அவ்வளோ அவர் பிரேமஸ்வரூபமாக இருப்பார். நரசிம்ம உபாசகர் எப்படி உக்ரமாக இருப்பாள்? அப்படி இல்லை, அவரை பார்க்குறோமே அவ்வளோ பிரேமஸ்வரூபமாக இருப்பார். ஏன்னா அந்த கருணையும் பிரேமையும் நரசிம்மன் அவ்வளோ வச்சிருப்பார். எதனால்? நான் நேரில் பார்த்தது, ஒரு பன்னி குட்டி போட்டிருக்கு. எப்போதுமே பன்னி நாயை கண்டா பயப்படும். ஊரில் இருக்கிற பன்னிகள்லாம் நாயை கண்டா பயப்படும். நாய்னா பன்னி ஓட்டம், இது நாய் துரத்தின்னு ஓடும். பன்னிக்கு நாயை கண்டா பயம். ஆனால் 12 குட்டி போட்டிருக்கு. பன்னி அவ்வளோ குட்டி போடும். 12 வந்து இப்படி குப்பரை கவர்ந்துட்டு பால் கொடுத்துட்டு இருக்காது. அந்த 12ம் சாப்பிட்றது, பால் சாப்பிட்றது அந்த அம்மாட்ட. அவ்வளோ பிரேமம் அந்த குட்டிகள் மேலே அந்த பன்னிக்கு. அது அப்போது அந்த நாய் வந்து இந்த பன்னிக்குட்டியை சாப்பிட வரும்பொழுது அது எப்படி சண்டை போட போகிறது? அது நேற்று வரைக்கும் பயந்த அந்த பன்னி இன்னைக்கு நாயை கண்டு உக்ரமாக போகிறது, போகிறது. அந்த உக்ரம் எதுடைய பார்வைனா அந்த குட்டிகளுடைய பிரேமையுடைய பார்வை. நீ அதை உக்ரமாக பார்க்குறதியா பிரேமையாக பார்க்க போறியா? நாயை எதிர்த்து போராடுறதுனா குட்டிகளை காப்பாற்றுறங்கிற பிரேமை, குட்டிகள் மேலே பிரேமையினால உக்ரஸ்வரூபம். இது வேற காரணம் பிரேமை தானே. அங்கே உக்ரம் இல்லையே அங்கே. அப்போது இது மாதிரி ஹிரண்யகசிபு பிரகலாதன் மேலே உள்ள பிரேமையை பிரதிபலிக்கிறார் உக்ர ரூபமாக, தவிர அது பிரேம தான் ஸ்வரூபம். மானவ சரீர சிம்ஹவதன ஹரி குர குர கௌதோ கரி தேவராவ குர குர இதான் குரு குரு சொல். பிரகலாத சரித்திரம் ஜாஸ்தி சொல்லக்கூடாது. ஏன் தெரியுமா? அது நம்மளே மாற்றி விட்டுரும் சில நேரங்களில். பிரகலாத சரித்திரம் சொல்லும் போது நிறைய பேர் மக்னமாய் பிரளயமாய் விழுந்துடுவார். தாங்காது. அந்த ரூபமும் அந்த தியானமும் நம்மளை ஒரு லயப்படுத்திடும். அது அப்பேற்பட்ட உக்ர ரூபம் யாருக்குன்னா ஹிரண்யகசிபுவை பார்த்து குர குர தோக்கரி தேவராவ குரு 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 குருங்கிறா. எல்லாரும் பயப்படுறார்கள், தேவர்கள்லாம் பயப்படுறார்கள். என்னைக்கு நடந்தது தான் டாக்குமெண்டேஷன் பேர். ஏதோ பிரிட்டிஷ் டாக்குமெண்டேஷனை சொல்லி கொடுத்தாங்க வளர்றதுகள் எல்லாரும். டாக்குமெண்டேஷனை முதல்ல எழுத கற்றுக் கொடுக்கறது பாரதம். நம்ம சொல்கிறோம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கா பிரிட்டிஷ். ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஆரம்பித்து 1111 வருஷம் ஆச்சான் போன வருஷத்தில்.
இப்போ 1112 வருஷம் ஆச்சு. நான் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் பேச கூப்பிட்டுருந்தா என்ன வாரக சம்பிரதாயத்தை பற்றி. நான் யூனிவர்சிட்டியில் போய் பேசிட்டு வந்தேன் ஆக்ஸ்ஃபோர்டில். 1111 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி இந்த டாக்குமெண்டேஷன்லாம் ரொம்ப பெருமையாக காமிச்சார். நாங்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கன்னா, நாங்கள் கிருதயுகத்திலேருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீ 1111 வருஷம் ரெக்கார்ட் பண்ணதை பேசிகிட்டு இருக்கோம் பெருமையாக. இதை யார் பேர்? இதெல்லாம் மித்தாலஜி. எப்படி பேர் வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம அவன் வச்ச பேர் தான். எப்பேற்பட்ட ரெக்கார்டிங். எல்லாரும் ஒரே மாதிரி சைத்திர அவதார வேளா வைசாக்க மாசி சதுர்தசி சந்தீசி அர்த்தபிம்பி. சதுர்தசி வைகாச மாதம் சந்தியா காலம் திவா ராத்திரி சுவாதி நட்சத்திராசி. சுவாதி நட்சத்திரத்தில் பிரகட ஜோதிஷி தைத்தியஹர்த்தா. பிரகடலா ஜோதிஷி தைத்தியஹர்த்தா. இந்த ஜோதி பிரகடனமாச்சு எதுக்காக வேண்டினா தைத்தியஹர்த்தா, ராட்சசனை கொள்றதுக்காக வேண்டி இப்போ ஏற்பட்ட மகா ஜோதி அவதாரமாச்சு. கரீனா மந்திரி சபேனா பாஹேரி உப்பையாவரி மாரியேலாம் சஸ்திரானே ந மாரே ஐசாவர ஹோத்தா மனோனி நகைத்யாச்சா அந்த கேலாசே. அப்புறம் சொல்கிறார், ஏன் நகத்தால் பண்ணினார்னா சஸ்திரத்தினால கூடாது சொல்லிட்டான், நகத்தினால பண்ணினான். இப்போது பாகவதம் எதை சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறதோ மராட்டிக்காராளுக்கு அவளுக்கு புரிகிற மாதிரி நாம்தேவ் மகாராஜ் எல்லா சாரத்தையும் எடுத்து கொண்டு கொடுத்துருக்காரு. அதனால தான் மகாராஷ்டிரா இன்னக்கும் பாகவத பூமியாக இருக்கு. ஜஸ்டின் இ அபாட் அப்படின்னு ஒருத்தர், ஜஸ்டின் இ அபாட், அவர் ஜஸ்டின் பதவியில் இருந்தார். இ அபாட்னு அவருக்கு பேர். அவருக்கு குவீன் கன்வெர்ட் பண்ணுறதுல மகாராஷ்டிரா மாத்திரம் பண்ண முடியல, நீ போய் மகாராஷ்டிராவை கன்வெர்ட் பண்ணுன்னு ராணி சொல்லி வந்தார். மகாராஷ்டிராக்குள்ளே வந்தார். இவா எல்லாரும் சம்ஸ்காரத்தில் இருக்கிறத பார்த்துட்டு, இவா சம்ஸ்காரத்தை படிக்காதொழிய அதில் நமக்கு குத்தம் புரியாது, என்னத்தையா சொல்லி குழைப்படணும். இந்த வேர் பிராமணோசிய முக்கம் என்ன சொல்கிற புரியுறதா? பிராமணோசிய முக்கமாச்சுன்னா அவள் தான் பெரியவாளாம், நீங்கள் எல்லாம் ரொம்ப சின்னவாளாம் சொல்கிறார் பாரு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் குழப்பமே வந்து. எத்தனை 1000 வருஷமாக வர்ணாசிரம தர்மத்தில் இருக்கும், அவாவா தர்மத்தில் அவாவா இருந்துட்டு எல்லாரையும் சமச்சித்தத்தோட பார்த்துட்டு எல்லா ஜனிஜனார்த்தன ஐசபாவாக இருந்துட்டு இருந்தோம். இவன் குழப்பத்தை உண்டாக்கின்னு போயிட்டு வந்தோம். ஒரு 150 வருஷத்தில் அவ்வளோ குழப்பம் வந்துடுச்சு. இப்படி ஏதாவது நமக்குள்ளேயே படிச்சுட்டு நமக்கு வேற பாவத்தை கிளப்பி விட்டுடுவா. அப்படி ஒரு பாவத்தை கலப்புறதுக்கு தான் மராட்டி தேசத்தில் கலப்புறதுக்காக வேண்டி பாட்டு வந்தான். இவெல்லாம் பக்த பிரியர்களாக இருக்கிறத பார்த்தான். உடனே அவன் ஒரு குருட்ட போய் வாசிச்சுட்டான் பக்த விஜயத்தை. வாசிக்க 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 இவன் பக்தனாக போயிட்டான். கன்வெர்ட் பண்ண வந்தவன் பக்தனாக போயிட்டான். வாரக்கரி யாத்திரை ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு ஜஸ்டின் இ அபாட் மஹிபதியுடைய அத்தனை பக்த விஜய பக்த லீலாமிர்த்த எல்லாத்தையும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார். ஜஸ்டின் இ அபாட்டோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் இருக்கு, அவசியம் பாரு. கன்வெர்ட் பண்ண முடியாத அவளை, ஏன்னா மராட்டி பாஷையில் கொடுத்துட்டா, எல்லாத்தையும் கொடுத்துட்டா, வாரி அழைச்சிருக்கா மராட்டி பாஷையில். அதே மாதிரி இதுவும். அதனால் பிரம்மாதிக்கா பய திராசு உபஜலா, பிரம்மாதேவர்களுக்கு ரொம்ப பயமாக எடுத்து இப்படி ஒரு நம்ம அண்ணாவா எப்படி இருக்கார் அப்படின்னு தோணும் சில நேரங்களில். கோச்சுண்டா கிட்டக்கே போக முடியாது, யாரும் முடியாது. எங்கள் பெரியவாலாம் சொல்லி கேட்டிருக்கேன், அண்ணா கோச்சுண்டா சமாதானம் பண்ணா அண்ணாவோட அம்மா தான் போவாள். போய் அண்ணாவை சமாதானப்படுத்துவாளாம். அப்புறம் அண்ணா சமாதானமாக வெளில. அண்ணாவுக்கு அம்மானா ரொம்ப பிரியம். அண்ணா எப்போதும் அம்மா கையால் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுப்பாராம். இதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அண்ணாவோட அம்மாவை ஒரு தடவை சின்ன குழந்தையில தரிசனம் பண்ண ஞாபகம் இருக்கு. ஆனால் இவருக்கோ எல்லாருக்கும் தாயாக இருக்கா, இவருக்கு அம்மா வெங்க தேட அனாதியாவர், அவர் ஆதி இல்லை. நரசிம்மனுக்கு அம்மா வெங்க தேடுறது. சரி மாமி இருக்காளே போ சொல்லுவோம். சுரவர்கள்லாம் பயப்படுறா, பக்கத்துலேயே போக மாட்டேங்கிறா. ரமா பூர்ணமாயே, எல்லாருக்கும் அம்மாவாக இருக்கக்கூடிய ரமாதேவி லக்ஷ்மி அனுப்பிச்சா. பிரஹ்லாத பிரார்த்தினா ரமாதேவி மாயே ஆலேத்தி சமயி, அந்த சமயத்தில் ரமாதேவி வந்தா தீசீத்தே வைபவி சாஹாவேனா. ஐயோ இதே மாதிரி வைபவத்தை என்னால் தாங்க முடியல, இவர் கிட்டக்க போய் உட்காரவே எனக்கு பயமாக இருக்குது, நான் முடியாதுன்னு தள்ளி போயிட்டேன். முடியாது.
என்ன செய்யலாம்? தியே காளி தேவி பிரஹ்லாத பிரார்த்திலா. பக்தன்ட்டு தான் போய் பிரார்த்தனை பண்ண. பிரஹ்லாதா அவன் தான் இல்லதுலே எல்லாரும் குடுகுடுன்னு நடுங்கிறா, அவன் கால் மாத்திரம் நடுங்காமல் பிரசன்னமாக இருக்கு. இவர் தான் சரியான ஆள். பிரஹ்லாதன்ட்ட பிரார்த்தனை பண்ணிண்டா. தியே காளி தேவி பிரஹ்லாத பிரார்த்திலா சண்முக கேலா உக்ர ரூப. அவன் பிரஹ்லாத பார்த்தின உடனே, நானா வேறு யாரும் இல்லையா, நான் தான் போகணுமா இப்படிலாம் கேளையா, போகிறேனே அப்படின்னா பிரஹ்லாத். எல்லாரும் அங்கங்கே நடுங்கின்னு கிடக்கா. பிரஹ்லாத் நானா போகிறேனே. அபயம். ஏன்னா இவர் என்னுடையவரப்பா, இவர் என்னுடையவர். சிங்கத்தை பார்த்து மற்ற மிருகங்கள்லாம் பயந்தும், இங்கே சிங்கம் இப்படி இப்படி பார்த்ததுன்னா அங்கேயோ இருந்து இந்த மான் பார்த்து அங்கேருந்து பயந்துருக்கும். சிங்கம் இருக்குது அங்கே இருக்குது இப்படி பார்த்துட்டு கிட்டக்கெல்லாம் வராது. இப்படி 2 ஸ்டெப் பின்னாடி போயிடும், எல்லாம் பின்னாடி போயிடும் அப்படின்னு கர்ஜனை வேற பண்ணிட்டு இருக்கோம். இந்த குட்டி சிங்கம் இருக்கு இல்லையா, அது மேலே ஏறி விளையாடும். இது மேலே ஏறும், காதை திருக்கும், காதை திருப்பினாலும் இப்படியே காதை கொடுத்துட்டே ஆங்கும் அது சிங்கம். இது மேலே கோபம் வராது அதுக்கு. குட்டி சிங்கமாக பிரஹ்லாதன் இருந்தான். நரசிம்மனுடைய குட்டி சிங்கமாக பிரஹ்லாதன் இருந்தான். அவனை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக எடுத்து நரசிம்மனுக்கு மடியில் யாரோ ஏற்கனவே ஆக்குப்பைடு ஒருத்தனை போட்டு வச்சுருக்கான் கந்தரகோலமாக. பிரேத்த டாக்கிலியா எடுத்து கீழே போட்டான் தப்பு. அதுக்கப்புறம் சாந்த ரூபசாலா பிரஹ்லாத பார்த்தவொடனே சாந்தமாயிட்டான். பிரஹ்லாத பாவல ஆனந்தாத்தே ஓடி வந்து கட்டிண்டார். பிரஹ்லாதனை மடியில் தூக்கி வச்சுட்டாராம். நாம பிரஹ்லாத உச்சாரி, நாம பிரஹ்லாத உச்சாரி, நாம பிரஹ்லாத உச்சாரி, நாம பிரஹ்லாத உச்சாரி. தயா சோடவி நரஹரி, தயா சோடவி நரஹரி, தயா சோடவி நரஹரி, தயா சோடவி நரஹரி. उचलूनी घेताला कटियेवरी, उचलूनी घेताला कटियेवरी. भक्त सुखे निवाला, भक्त सुखे निवाला. नाम बरवया बरवंटा, नाम बरवया बरवंटा, नाम बरवया बरवंटा, नाम बरवया बरवंटा. तया सोडवी नरहरी उचलूनी घेतला कटियेवरी. தூக்கிண்டு மடியில் வச்சுண்டு சிங்கத்தை பாசம் எப்படி காட்டுறதுன்னா நக்கி கொடுத்தான் பிரஹ்லாதனை. நரசிம்மன் நக்கி கொடுத்தான். கை இருக்கிறத மறந்து விட்டார், சிங்கமாக இருக்காரு இப்போ சுபாவத்தில். நக்கி கொடு. 2வது ஒரு வருத்தம் வேற வந்துதான் அவனுக்கு. பிரஹ்லாதனை ஆலிங்கனம் பண்ணுறதுக்கு 2 கை பத்தலையே நினச்சார். நம்ம நாட்டு 4 சதுர்புஜனா வர வேண்டிய நம்ம 2 கை எடுத்துன்னு வந்துட்டோம், 4 கை வரலையே. 4 கை இருந்தால் அப்படி ஆலிங்கனம் பண்ணின்னு இருக்கலாமே. பக்த சுகே நிவாளா. நாக்குனால அந்த பிரஹ்லாதனை தடவின உடனே பக்த சுகம் பகவானுக்கு கிடச்சிதான். பகவத் சுகம் பிரஹ்லாதனுக்கு கிடச்சதுன்னு இல்லை, பிரஹ்லாதே பகவத் ஸ்வரூபம் ஆயிட்டான். இப்போ இவனுக்கு தேவை, நரசிம்மனுக்கு என்ன தேவைன்னா பக்த சுகம் தேவைங்கிறனால அப்படி நக்கினார். பக்த சுகத்தை அனுபவிக்கிறார் நரசிம்மமூர்த்தி. இப்படியாக நரசிம்ம அவதாரம். அனந்த பூஷணே ஜடித பாகூச்சி. விதவிதமான பூஷணங்கள் கைகளில் தர்ணம் பண்ணிண்டு. கலா பதகாச்சி தாட்டி பகு. நிறைய பதாக்கங்களை ஹிருதயத்தில் தரிச்சுண்டு. கேசர சந்தன லாவி ஏலாங்க. ஊர்த புன்றம் தரிச்சுண்டு, சந்தனம் கேசரங்கள்லாம் தரிச்சு. அகண்ட ஸ்ரீரங்கா தேவாஜிஜே. நவநீத துளசீச்சா சுகந்தித புலே. துளசி மாலை சுகந்திதமான புதுசாக உருவான அந்த தருண துளசியாக மாலை போட்டுண்டு. மாலா கும்பியேலே சம்பகானே. சம்பக மாலை போட்டுண்டு. காசே பிதாம்பர ஜடித சுந்தர. பீதாம்பரதாரியாக சுந்தர ரூபத்தோட கடதோர பார சோபவிந்த. அப்பேற்பட்ட சோபையோட பிரஹ்லாத மூர்த்தியாக, பிரஹ்லாத பிரியனாக இந்த நரசிம்மூர்த்தி காட்சி அளிக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு உற்சவத்தை நாம்தேவ் மகாராஜ் சொல்லி முடிக்கிறார். தோடார பிரீதாச்சா விராஜத பாரி ஆனந்தலா ஹரி நாமாமணி. இப்படியாக நரசிம்ம சரித்திரத்தை, பிரஹ்லாதனுடைய சரித்திரத்தை நாம்தேவ் மகாராஜ் ரொம்ப ஸ்லாகிச்சு சொல்கிறார். இன்றைக்கி ஒரு அவதார தினம்.
பிரஹ்லாதன் மாதிரி ஒரு பக்தன் கிடையாது. நாரதரே குருவாக இருந்தாலும் பிரஹ்லாதனை முன்னாடி வச்சு தான் சொல்கிறேன். பிரஹ்லாத நாரத பராசர புண்ட, இந்த நாரதர் தான் பேர்பட்ட பக்த சிரோமணியில் தயார் பண்ணியிருக்காருன்னு ஆச்சரியம். எல்லாரும் ஜோக்கராக்கி வச்சுருக்காரு. பேர்பட்ட மகான், பேர்பட்ட மகான். இப்போ சின்ன வயசுலேயே பகவன் நாமத்தை எல்லாருக்கும் விதைச்ச மகான். தேவரிஷி நாரதஸ்ததா, தேவரிஷி. தேவரிஷி இல்லை, நான் நாரதராக இருக்கேங்கிறார் விபூதி யோகத்தில். தேவரிஷி நாமச்ச நாரதா, நாரதர் நின்னுடைய ஸ்வரூபங்கிறார் பகவான். நாரத பக்தி சூத்திரம், நாரதர் பக்தி சூத்திரம் போடனா நவவித பக்தியை பிரஹ்லாதன் சொல்கிறார், அப்பேற்பட்ட குருவுடைய சிஷ்யன். அதனால் குழந்தைகள்கிட்டே விதைச்சி விட்டா கவலை இல்லை. அதனால தான் நிறைய சொல்கிறோம், குழந்தைகளை அனுப்பணும். குழந்தைகளை விதைச்சி மாத்திரம் இல்லை, அதை பயிரிடணும், வளர்க்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல. 10 நிமிஷம் ராமகிருஷ்ணனை சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு போனாப்போ வந்து கை காலம் பண்ணி 10 நிமிஷம் ராமகிருஷ்ணனை சொல்லிவிட்டு நேரம் ஹோம்ஒர்க் எழுதினா 10 நிமிஷத்தில் என்ன பாலா போகிறது பார்த்துக்கோ. இந்த 10 நிமிஷம் சொல்லணும். முடிஞ்சால் குடும்பத்தோடு சொல்லுவோம், இல்லாட்டா அவாவா அந்தந்த 10 நிமிஷம் பகவன் நாமத்துக்குன்னு ஒதுக்கணும். அந்த விருட்சம் மொள்ள நாமமே வளர்க்கும். எது தேவையோ அவளுக்கு கொடுக்கும். நாமம் மாதிரி உங்கள் குழந்தைக்கு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இன்னொரு சாதனம் கிடையாது. நீங்கள் என்ன தலையில் சிசிடிவி கேமரா மாட்ட விட முடியுமா? அவளுக்கு முடியுமா? இப்போ இருக்கிற காலங்களில் அவளுக்கு நன்மை எதுன்னு நீங்கள் சொன்னாலும் அவளுக்கு புரிய போகிறது கிடையாது. ஆனால் நாமத்தை கொடுத்தாச்சுன்னா எது நன்மையோ அதை நாமே அவளுக்கு கொடுக்கும். இந்த ஃப்ரெண்டு நமக்கு தேவையில்லைன்னா அவன்கிட்ட சண்டையை வளர்த்து விட்டுடும். இந்த ஃப்ரெண்டு தான் நமக்கு தேவையாக இருக்குன்னு நாம சொன்னால் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்து விட்டுடும். இந்த பாகவதாலோடு நம்ம பழகிறோம்னா அந்த பாகவதால்கிட்ட இன புரியாத ஒரு பிரேமை ஏற்பட்டுடும். இதெல்லாம் யாருடைய சாமர்த்தியம்னா நாம் சொன்ன நாமத்துடைய சாமர்த்தியத்தினாலேயே இந்த நாமம் நம்மளை அழகான பாதையில் கூட்டு போய் கடைசியில் குரு சரணத்தை காட்டி அப்புறம் ஈஸ்வர சரணத்தையும் காட்டி அப்புறம் தான் ஈஸ்வரன்னா வந்து உட்காந்து நாம வைகுண்டி பைசவிலே வைகுண்டம் வர வரைக்கும் நான் பகவானை காட்டுறேன்னு போயிட்டே இருந்து தான். வைகுண்டம் வந்ததுக்கப்புறம் தான் சிம்மாசில் உட்காந்து நான் தான் பகவான், வா உட்காரு பக்கத்தில் என்ன தான். அப்படி நாம சங்கீர்த்தனம் மேற்கொண்டு சத்சங்கம் கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோட சத்சங்கத்தை முடிச்சு ஞானேஸ்வர மாவுளி ஞானராஜ மாவுளி ஞானேஸ்வர மாவுளி மகாராஜே ஞானேஸ்வர மாவுளி ஞானராஜ மாவுளி जय जय विठ्ठल जय जय विठ्ठल जय जय विठ्ठल जय जय विठ्ठल बोल लीले पुरे वेडी वाकुळी उत्तरे करा क्षमा अपराध महाराज नाही विचारिला अधिकार न्यापुरा करा क्षमा अपराध महाराज कामणे ज्ञानेश्वरा राखा पायापैकी करा क्षमा अपराध महाराज प्रह्लाद कैवारी नरसिंह दैत्यारी प्रह्लाद कैवारी प्रह्लाद कैवारी नरसिंह दैत्यारी प्रह्लाद कैवारी नरसिंह प्रह्लाद कैवारी नरसिंह दैत्यारी प्रह्लाद कैवारी प्रह्लाद कैवारी नरसिंह दैत्यारी प्रह्लाद कैवारी नरसिंह हे प्रह्लाद कैवारी नरसिंह दैत्यारी ज्ञानदेव तुकाराम ज्ञानदेव तुकाराम ज्ञानदेव तुकाराम ज्ञानदेव तुकाराम 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 कुंडलीक वरदा श्री ज्ञानदेव पंढरीनाथ भगवान की, मावली ज्ञानेश्वर महाराज की, जगतगुरु श्री तुकाराम महाराज की, सद्गुरुनाथ महाराज की, सब संतनों की, धर्म की अधर्म का
प्राणियों में विश्व का हर हर महादेव। गो माता की, भूमाता की, भारत माता की, छत्रपति शिवाजी महाराज की, पतित पावन भगवन नाम की, भागवत धर्म की। पांडुरंग हरि वासुदेव, पांडुरंग हरि वासुदेव, पांडुरंग हरि वासुदेव हरि।